Yes. Hi, hello, vanakkam champions. This is your Premila Mam and இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாப் மோஸ்ட் 90 most expected questions அதான் practice பண்ண போறோம். So, hi Sasuke, hi Emily, hi Gautam, hi Yara, welcome everyone. And இந்த செஷன் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா நான் இதுல எக்ஸாக்ட்டா பிசிக்கல்ல 25, இன்ஆர்கானிக்ல 28 அண்ட் ஆர்கானிக்ல 37 क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு ஆர்கானிக்ல எந்த ஒரு விதமான டிஃபிகல்ட்டியும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக. ஹாய் சம்ஷிகா, தர்ஷினி, பிரீத்தி ராய், வெல்கம் ஆன் போர்ட். So this session is going to be super duper important. Let me tell you once again, NEET 2026ல நம்ம கொடுத்த most expected 90 questionக்கான ஒரு 10 கிளாஸஸ்ல இருந்து தான் out of 45 questions 40 question in chemistry வந்திருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு மாடியூல தான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். And let me tell you one thing, இனி ஒவ்வொரு கிளாஸஸுமே சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஏன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நான் உங்களுக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட பேப்பர்ல டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்தா கூட அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ நமஸ்காரம் யார பாஷா. சோ ஹாய் ஹம்சினி, எல்லாரும் வித் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் இந்த செஷனை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்கணும்டாக்கனா. And I am giving you my word, in the top most expected question series எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ, நான் சொல்றது எல்லாம் கரெக்டா பண்றீங்களோ, உங்க எல்லாருக்குமே ஷார்ட்டா குறைஞ்சது கெமிஸ்ட்ரியில வெரி மினிமலி I am telling you, குறைஞ்சது கெமிஸ்ட்ரியில you will get 150 plus marks. இது என்னோட கேரண்டி. நான் எழுதி சைன் போட்டு கூட தரேன். But you are going to get it only if you are attending all of the classes regularly. So yes, எல்லாரும் தயாராடா? Are you all ready? எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. We will start the session right away. We will start the session right away. இது ரொம்ப முக்கியமான செஷன். as I said you beforehand, இந்த செஷன்ல எல்லாத்தையுமே கண்டிப்பா கன்ஃபார்மா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? at the end of the day நீங்க தயார்? very good my dear. I can see a lot of fires. in fact நான் அத கூட போர்ட்ல காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். டெக்கனா ஃபயரை தெரிக்க விடுங்க பாப்போம். let us see that in the board ராகனா. let us see that in the board. let me see the fire in the board. hi everyone. yes, so ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி நோட் எடுத்து क्वेश्चंस சால்வ் பண்ணனும். Trust me, trust the process. We have done it beforehand. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, தோ தடிக்குவில் தான் NEET 2026 அதுலயே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரீநீட்லயும் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ரீநீட்ல நம்ம டார்கெட் என்ன? 45 out of 45 question நம்ம நடத்துனதுல இருந்து தான் வரணும். That is our target. For me and your target is to get 150 plus. அதையும் நான் எடுக்க வச்சிடுறேன். சரியா? wonderful. Hi Kamaraj, hi Mahavitya, Jazz, Gayu, Fatima, Jayanti. I'll check Jayanti, don't worry, just send me the link. Okay, perfect. Wonderful. Satya, Masakana. இப்போ இந்த செஷனை ஆரம்பிக்க போறோம். So shall we start with the very first question of the day? Shall we start with the very first question? ஒரே நிமிஷம். Okay, right, perfect ராகனா. விஷாலி, நம்ம we have taken stands onto it. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வாங்கிடலாம். ஓகேவா? சோ இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல், ஒரு क्वेश्चனுக்கு குறைஞ்சது 60 செகண்ட் தான் எடுக்கணும். ரெண்டாவது, ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க.
ஆக்டிவ் ரீகால், அதாவது நான் ஒரு கொஸ்டின் தரேன்னா அந்த கொஸ்டின் என்ன கான்செப்ட்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அண்ட் அது வழி கான்செப்டை நீங்க ரீகேப்சுலேட் பண்ணணும். அண்ட் ரொம்ப வீக்கான டாபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கு மேம், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தப்பு விழுந்துருச்சு மேம்னா அதை இம்மீடியட்டா பக்கத்துல எரர் நோட் ஆர் எரர் ஷீட் வச்சுட்டு அதுல கையோட எழுதி வைங்க. சரியா? இதெல்லாம் பண்ணாதான் இந்த செஷனோட மேக்ஸிமம் நம்மனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஹை பர்பிள் லைட். எஸ், perfect my dear. So first question physical chemistry lende, and here we go. How many grams of NaOH are required to neutralize complete 25 ml of 2mH2SO4? உங்களுக்கு எவ்வளவு grams of NaOH இருந்தா 25 ml of 0.2m H2SO4 நீங்க நியூட்ரலைஸ் பண்ணலாம். சொல்லுங்க. No worries Satya, you can watch the recording rakana. Ellarkum hi good evening my dear. So please ensure that you are focusing on the class. நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் ஒரு சில நேரம் சாட் பார்க்கல, உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க. at the end of the class நம்ம மத்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? Hi Karshan. So please ensure that you are focusing only on the class. Yes. So இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் மேம், எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி இருக்கே மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா this is actually a very easy question. First இங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் H2SO4 கண்டுபிடிங்க, EQ ஆஃப் H2SO4 கண்டுபிடிங்க, மாஸ் ஆஃப் NaOH கண்டுபிடிங்க. மேம் NaOH ஓட எந்த வேல்யூமே இங்க கொடுக்கலையே மேம், I will give you the value, add it off. நான் இங்க NaOH 0.01 m NaOH ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா what can I do? Equivalence of H2SO4 கண்டுபிடிக்கணும், which is none other than வால்யூம் எங்கப்பா 25 ml. கரெக்டா? தென் அடுத்ததா நம்மளோட மொலாரிட்டி கேபிட்டல் M. இங்க வால்யூம் ml இருக்குன்னா அதை லிட்டரா மாற்றணும். ml லிட்டரா மாற்றணும்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 1000. அதைத்தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? we have given and H2SO4ல 2 H இருக்கனால இங்க 2 போட்டுக்கிறோம். ஈக்குவேட் பண்ணா 0.01 EQ. இந்த 0.01 EQங்கிறது நம்மளோட NaOH ஓட வேல்யூ. அப்போ NaOH ஓட மொலாரிட்டி 0.01 தான். மாஸ் ஆஃப் NaOH என்ன? 0.01 into molar mass of NaOH. molar mass of NaOH வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 40 grams. அப்போ 40 grams-உம் 0.01-உம் மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னடாக்கனா வரும்? ஆன்சர் will be 0.4 grams. அதனால ஆப்ஷன் B is the right answer. யாரப், காஷன், அஃப்ரா, பானு எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஜெயந்தி, எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். இதே மாதிரி அடுத்ததா நான் காமிக்கிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் சால்வ் பண்ணுங்க பாப்போம். உங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் தந்துட்டாங்க. இதுல 1 mole of N2 2 mole of H2 கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த இடத்துல யாரு உங்களோட லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு உங்களோட லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம் மேம், ரொம்ப ஈஸி மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? So let me know the answers in the comment section. கமெண்ட் செக்ஷன்ல இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஹாய் சிவானி. ஓ, நான் திருப்பி உங்களை காமராஜ்னு சொல்லிட்டேனா? சோ சாரி டாக்கண்ணா. அது உங்களை ரொம்ப அதே பேர்ல கூப்பிட்டு ஐ எம் ஸ்டக் வித் த நேம். இந்த क्वेश्चन பார்க்கத்தான் ரொம்ப பெருசா தெரியும்டா, ஆனா நீங்க இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். For 1 mole of nitrogen you need 3 moles of hydrogen. இங்க for 1 mole of nitrogen எவ்வளவு மோல் கொடுத்திருக்காங்க? 2 moles of hydrogen தான். அப்ப 1:3 ரேஷியோ இங்க இல்ல.
1:2 ரேஷியோ தான். அப்ப கம்மியா இருக்கிற யாரு? ஹைட்ரஜன். அவன் தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். And so option B, hydrogen is the limiting reagent. அடுத்ததா equivalent weight of KMnO4 in an acidic medium is. ஆஹா, acidic மீடியத்தை கொடுத்திருக்காங்க. So acidic மீடியத்துல KMnO4 ஓட equivalent weight என்னவா இருக்கும் கண்ணா? acidic மீடியத்துல KMnO4 ஓட equivalent weight என்னவா இருக்கும்டா கண்ணா? acidic மீடியத்துல KMnO4 first என்னவா மாறுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. சரியா? நல்லா கவனிங்க. My Wi-Fi is buffering. Yara, I think you should switch on to your mobile data da. That's even better. Okay. Happy birthday, Shivani. Happy birthday, Rakana. God bless you. God bless you, my dear. இப்போ இங்க நல்லா கவனிங்க. அசிடிக் மீடியத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? KMnO4 அசிடிக் மீடியத்துல Mn2+ மாறும். கரெக்டா? KMnO4 அசிடிக் மீடியத்துல Mn2+ மாறுமா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இங்க total number of electron transfer எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்க manganese is +7 state. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ரொம்ப ஈஸி. ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 4 ஆக்சிஜனுக்கு -8. பொட்டாசியம் is an alkali metal. அப்போ +1 plus x is equal to 0. அப்போ x கண்டுபிடிச்சோம்னா it becomes 7. இதைத்தான் நான் manganeseக்கு கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ manganese +7 இருந்து என்னவா மாறி இருக்கு? +2 மாறி இருக்கு. அப்போ total number of electron transferred here is 5 electron. 5 எலக்ட்ரான லூஸ் பண்ணிட்டு தான் manganese என்னவா மாறி இருக்கு? சாரி, கெயின் பண்ணிட்டு தான் manganese Mn2+ மாறி இருக்கு. கரெக்டா? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஹாய் கிருபாகரன், வெல்கம் ஆன் போர்ட். Kanna, for the past few days it has been very hectic. எனக்கு தெரியும். I have not replied to most of them, but trust me, today I will. Okay, today I will. So இப்போ equivalent weight நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? KMnO4 ஓட மோலார் மாஸ் என்னடா கண்ணா? KMnO4 ஓட மோலார் மாஸ் KMnO4 ஓட மோலார் மாஸ் approximate உங்களுக்கு ஒரு 158 வருதா? Yes, 158 divided by total number of electrons transferred 5. கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? You will get 31.6. And so the correct answer is obviously option C. யாரெல்லாம் option C சொல்லிருக்கீங்க? Hi Chiranjeevi. So, யார? கௌதம், வரதராஜ், அஃப்ரா, ஆதி, சூப்பரா கண்ணா, மாசா ஆன்சர் பண்ணிட்டீங்க. So yes, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி 31.6 is the correct answer. 31.6 is the absolute right answer. ஓகேவா? ரைட்டா? சூப்பர் ராகனா. அடுத்ததாக என்ன தமிழரசியை காணும் போலயே? தமிழரசி இருக்கீங்களா லைவ்ல? The maximum number of electrons in a subshell with L is equal to 3 is. L 3 இருந்துச்சுன்னா அங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. சோ யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஹாய் சந்தோஷ். L is equal to 3 தான். அங்க என்ன சப்ஷெல்ல பத்தி பேசுறாங்க? L is equal to 3 தான். அங்க என்ன சப்ஷெல்ல பத்தி பேசுறாங்க? மேம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா ஈஸியா 2 into 2L plus 1 போட்டுருங்க. The formula is 2 into 2 into L value 3 plus 1 கரெக்டா? எங்க போனாலும் இங்கதான் வந்தாகணும்னு சொல்ற மாதிரி இந்த ஃபார்முலாக்கு தாண்டி நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடலாம். So 2 into 2 3s are 6 plus 1 7 2 7s are 14 electrons யாருப்பா வச்சிருப்பா? F orbital. In fact L value என்னவா இருக்குன்னு பாருங்க. 0 இருந்தா அது S orbital, 1 இருந்தா அது P orbital, 2 இருந்தா அது D orbital, 3 இருந்தா அது F orbital. So இங்க F orbital பத்தி தான் பேசியிருக்காங்க. And so the correct answer is obviously 14 electrons. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? முடிஞ்சு போச்சுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கதம். ஓகே, ரைட். இப்போ அடுத்ததாக the uncertainty in position of an electron moving with the velocity. இங்க velocity கொடுத்துட்டான். சரியா?
டெல்டா வி கொடுத்துட்டான். சரியா? இங்க uncertainty in position கேட்டிருக்கான். uncertainty in positionனா டெல்டா எக்ஸ் கேட்டிருக்கான். எப்படிடா கண்டுபிடிக்கிறது? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எதுவுமே கொடுக்கலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டெல்டா வியை கண்டுபிடிக்கணும். டெல்டா வி இவ்வளோ % கொடுத்துருக்காங்க, which means இந்த வேல்யூல இவ்வளோ %. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாக்கனா? Okay, okay, Satya. No worries, my dear. But be back soon, okay? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ % சொல்லியிருக்கா? 0.001 இன்டூ என்ன வேல்யூ சொல்லியிருக்கா? 3 into 10 to the power 5 divided by percent இல்ல, so அதனால 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? What will be the answer ராகனா? ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணீங்கன்னா அசால்ட்டா உங்களுக்கு 0 0 0 எல்லாம் கட்டாய் 3 into 10 to the power எதுவுமே வராது, 3 மட்டும் தான் வரும். கரெக்டா? எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு கூட்டி பாத்தீங்கன்னா இங்க 10 to the power 2 மேல வந்துச்சுன்னா 10 to the power -2, இங்க 10 to the power -3, 10 to the power -3 and -2 10 to the power -5 ஆகும். அதுவும் +5யும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் மீதியா நம்ம 3 மட்டும் இருக்கும். சோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியுமா? ரைட்டா? அத அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே, ஹாய் விக்னேஷ், வெல்கம் ஆன் போர்ட். அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஹாய் அனிஷா, வெல்கம் ஆன் போர்ட். டெக்கனா புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லுங்கடா. ஐ டோன்ட் நோ யுவர் நேம்ஸ்ல, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வாங்க பழகலாம். ஓகே, சோ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? டெல்டா எக்ஸ் m டெல்டா v is equal to h by 4 pi. இப்போ இதுல என்ன பண்ணணும்? m உம் டெல்டா v யும் தெரியும். அப்ப அதை இப்படிக்கா கொண்டு வந்தோம்னா the formula becomes delta x is equal to h by 4 pi. இந்த m delta v denominatorக்கு வந்துரும். m delta v. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா the answer is going to be option D, 10 to the power -2, and so 10 to the power -2 is the right answer. Clear? Yes? Eid Mubarak, my dear. Eid Mubarak. Jayanti, Kandipa Jayanti, but I don't think you are starting from 0 because you have already attended some sessions la. So don't worry. அடுத்ததா ரொம்ப முக்கியம்டா. குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து ஷார்ட்டா ஒரு क्वेश्चन வரும். சரியா? very important. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ இந்த क्वेश्चनல which set of quantum number is not permissible? எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது தவறு அப்படிங்கறத சொல்லிடலாமா? ஹாய் ஓகே, ஃபைனலி சாசுகேயோட பேரை கண்டுபிடிச்சேன். பிரியா, சி கன்ஃபார்மா பாத்தரலாமா? நம்ம எல்லாருக்கும் ரூல்ஸ் அது மீறப்படும் அப்படின்னு சொன்னா இங்க ஒத கிடைக்கும், மார்க் வேணும். அப்போ ரூல்ஸ கப்பு சிப்புன்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? n starts from 1 2 3 4. n 1 இருந்துச்சுன்னா k, 2 இருந்துச்சுன்னா l, m n இப்படின்னு ஆர்பிட்ட கண்டுபிடிச்சிடலாம். l 0 to n minus 1, m minus l to plus l, s 1 plus half இருக்கும் இல்ல minus half இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க நல்லா ஒத்து பாருங்க. என்னை விட l கம்மி, l விட m கம்மி. இங்க பாருங்க, என்னை விட l கம்மி, l m ஓகே, இந்த ரூல்ல வந்துருது. பட் ஆப்ஷன் C ல n உம் l உம் ஈக்குவல், n cannot be equal to l. அதனால ஆப்ஷன் C is the right answer. Option C is the absolute correct answer. Clear? Yes? Is it clear? My dear? Dekana ellarukkum Eid Mubarak, my dear. You should have a lot of prosperity in your life. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்க வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக the correct order of CC bond length என்ன?
CC bond length என்ன? டேக்கனா இது ரொம்ப ஈஸிடா. ஆனா நான் ஆன்சர் பண்ண போறது இல்ல. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிடலாமா? Shall we? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Single bond has more length than double bond and triple bond. அப்ப இருக்கறதுல யாரு ரொம்ப குட்டியோண்டு லென்த்தோட இருப்பா? ட்ரிபிள் பாண்ட் தான். கரெக்டா? இங்க எங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல. அப்ப எதுவா தான் இருக்கணும்? இதா தான் இருக்கணும். because C2H6 னா CH3 C2H4 னா CH2 C2H2 னா CH டபுள் ட்ரிபிள் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் மூணுமே வந்திருக்கு. கரெக்டான ஆர்டர்ல வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம வர்ஷிதா, சத்யா, அப்புறம் நம்ம ஆதி, தமிழரசி, ஆர்த்தி எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? சூப்பர்ரா கண்ணா. மாஸ் கணேஷ் சூப்பர். அடுத்ததாக percentage S character in sp3 hybridization is. டேக்கனா இந்த கான்செப்ட் நீங்க ரொம்ப ஈஸின்னு நினைக்கலாம். பட் can I tell you one thing? இந்த கான்செப்ட டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஷார்ட்டா கன்ஃபார்மா உங்களோட क्वेश्चन பேப்பர்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்கடா. சோ அதனால ப்ளீஸ் டேக் a note of it. It is like super duper important. எங்கயாச்சும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதற்கான ஆன்சர் என்ன? எங்கயாச்சும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா. சீரியஸ்லி கைஸ், லைக் போடாதவங்க லைக்க போடுங்க. We have got like 100+ response. But like மட்டும் அப்படியே 55லயே நின்று போகுது. Like the session guys, like the session. Okay, 25%. ஏ டேக்கனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. sp3 டோட்டலா 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. கரெக்டா? இதுல ஒரு s அப்ப அது 1/4, 3 p which means அது 3/4. 1/4ங்கிறது எவ்வளோ? s கேரக்டர் 1/4 is 25%. அப்புறம் எப்படியே 50% சொல்லுவீங்க? 25%. ஆப்ஷன் C is the right answer. புரிஞ்சுச்சா? ஆப்ஷன் C is the right answer. இங்க நம்ம s கேரக்டர் தான் கேட்டிருக்கோம். p கேரக்டர் கேட்கல. s கேரக்டர் எவ்வளோ? ஒரு s தான் இருக்கு. அவுட் ஆஃப் 4 ஒரு s தான் இருக்கு. அப்போ 1/4 25. அவுட் ஆஃப் 4 மூணுமே p ஆர்பிட்டால். அப்போ p க்கு 3/4 75 வரும். p க்கு 75, s க்கு 25. 25ங்கிறதுனால ஆப்ஷன் C is the right answer. Purple light, very good my dear. பிரீத்தி ராய், யாரப்பாஷா, கௌதம், கார்ஷன் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர்டா. அடுத்ததாக which compound shows maximum hydrogen bonding? இதுல யாரு maximum hydrogen bonding காமிப்பா? சொல்லுங்க பாப்போம். எஸ் கணேஷ். கண்டிப்பா கேக்குறதுக்கான சான்சஸ் அதிகம். டேக்கனா நீங்க சோர்ந்தே போக கூடாது. சரியா? क्वेश्चंस எப்படி வேணாலும் வரலாம். ஆனா நம்ம படிச்சதுல இருந்து தான் வரும். சோ அதனால ரிலாக்ஸா இருங்க. क्वेश्चंस நல்லபடியா சால்வ் பண்ணுங்க. தன்னால உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆவறத நீங்க கண்ணால பாக்குற மாதிரி இருக்கும். சி ஷூரா? எல்லாரும் ஆப்ஷன் சி தான் சொல்லிருக்கீங்க. பட் சி தானான்னு பாத்துடலாமா? ஓகே. ஆக்சுவலி எங்க ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப அதிகமா நடக்கும்டாக்கனா? எங்க ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப அதிகமா நடக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஆர்டர். இன் கேஸ் ஆஃப் H2O, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. கரெக்டா? ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஆல்சோ ஆக்சிஜன்ட்ட lone pair of electrons இருக்கு. அது intramolecular attraction தூண்டுமா? கரெக்டா? அதனால since it has two hydrogen bonds and lone pairs to attract various types of hydrogen bonding, நம்ம யாருக்கு அதிகமான
ஹைட்ரஜன் பாண்டிங் டெண்டன்சி இருக்குன்னு சொல்றோம் நம்மளோட வாட்டர் மாலிகுலுக்கு தான். அப்போ வாட்டருக்கு அப்புறமா யாரு வருவா? HF. ஏன்னா ஹையஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எட். அதுக்கப்புறமா யார் வருவா? நம்மளோட NH3. புரிஞ்சுச்சுங்களா? சோ அதனால obviously option D is the right answer. அடுத்ததாக which of the following has a zero dipole moment? இங்க யாருக்கு zero dipole moment இருக்கு? இங்க யாருக்கு ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கு? டெக்கனா எங்கேயாச்சும் தப்பு பண்றீங்கன்னா, இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பு தான் பண்ணிருப்பீங்க. எங்கேயாச்சும் கொஸ்டின் தப்பு பண்றீங்கன்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகேவா? ப்ளீஸ் நோட் இட் டவுன். கண்டிப்பா கண்டிப்பா கொஸ்டின் ஆஃப்டர் த கிளாஸ் வில் சிங். ஓகேவா? ரைட்டா? சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் மை டியர். அடுத்ததாக which of the following has zero dipole moment? இங்க யாருக்கு ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கு? இங்க யாருக்கு ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கு? டெக்கனா யோசிச்சு பாருங்கடா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க யாருக்கு ஆப்வியஸ்லி ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கும்? வாட்டருக்கு வராது. NH3 லோன் பேர் இருக்கு, வராது. CH3Cl3 4 பாண்ட்ஸ் இருக்கு, சோ வராது. பட் BF3 ஆப்வியஸ்லி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஈக்குவலா போரான என்ன பண்றாங்க? ஃப்ளூரின் 3 இடத்துலயும் ஈக்குவலா இழுக்கிறாங்க. இழுக்கும்போ boron will be saturated with the moment, and so option D is the right answer. Very good, very good. Baby fashion, நம்ம சாசுகே, பிரியா, திவ்யா, சத்யா, யாரா, very good rakana, very good. அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். அடுத்த क्वेश्चन, for a spontaneous process, ஒரு ஸ்பான்டேனியஸான ப்ராசஸ்ல, சரியா? ஒரு ஸ்பான்டேனியஸான ப்ராசஸ்ல the correct condition is, எது நம்ம கரெக்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம்? ஒரு ஸ்பான்டேனியஸான ப்ராசஸ்ல எதை நம்ம கரெக்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் டக்கனா? டெக்கனா ப்ளீஸ் லைக் திஸ் செஷன் அண்ட் ஷேர் திஸ் வித் ஆல் ஆஃப் யூர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் வர சொல்லுங்க, அப்பதான் இன்னும் ஜாலி ஜாலியா கிளாஸஸ் போகும். சரியா? ஓகே. ஹாய் ஹாய் ஹரிணி, அபி, ஆர்த்தி, சஷ்வந்த், தமிழரசி, எல்லாரும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கடா. ஏவா டியா, ஏவா டியா, ஏக்கும் டிக்கும் சண்டை. டெக்கனா செகண்ட் லால நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? செகண்ட் லால நம்ம எல்லாரும் என்ன படிச்சோம்? ஃபார் a spontaneous reaction என்ட்ரோபி என்னவா இருக்கணும்? For a spontaneous reaction, entropy delta S should be what? It should be greater than 0. Randomness greater than 0 வா இருக்கணும். So அந்த பேசிஸ்ல யாரு யாருப்பா கரெக்ட்? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. சரியா? கிளியரா? அடுத்ததாக டெல்டா H எவ்வளோ, டெல்டா S எவ்வளோ? அப்ப அந்த ரியாக்ஷன் is spontaneous above what reaction, what temperature? எந்த டெம்பரேச்சருக்கு மேல போனா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். இந்த மாதிரியான क्वेश्चनல மோஸ்ட்லி இந்த ஸ்பான்டேனிட்டி டெல்டா G பேஸ் क्वेश्चंसல யூனிட்ஸ் மிக மிக முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கட 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 கடன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. பட் யூனிட்ட பார்க்க மறந்துடுவீங்க. இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோடக்கனா, நோட் பண்ணிக்கோ. ஹாய் காதர்வேல், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். சோ யூனிட்ட ரொம்ப முக்கியமா பார்க்கணும். யூனிட்ட கன்வெர்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதை வச்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஐ வேர் a blue ray glass. That is very good ராகனா. கண் ஐ இரிட்டேஷன் வராது. அண்ட் அந்த ப்ளூ ரேஸ்ல இருந்து யூனோ அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர ரேஸை அதை தவிர்க்கும். which is absolutely very good. So formula என்ன? ரொம்ப ஈஸி மேம், அசால்ட் மேம். The formula is delta G is equal to delta H minus T del S. கரெக்டா? இப்போ ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெல்டா G 0 விட கம்மியா இருக்கணும். ஹாய் ஐஷா, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் தனுஷ்யா, வெல்கம் வெல்கம். கரெக்டா?
டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஐயும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸி. டெல்டா டி ஷுட் பி T should be greater than delta H by delta S. கரெக்டா? இங்க delta H என்ன? 30 kilojoules. அதனா ஜூல்ஸ்ல எழுதுனா 30 into 1000, 30,000. delta S is 100. போடு தக்கிட்ட இத ரெண்டுத்தையும் கட் பண்ணா என்னடா வரும்? இதுவும் கட்டே. மிச்சம். What is the answer, my dear? The answer is going to be 300. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இந்தா இருக்கு. கிளியரா? புரிஞ்சுச்சா? டிகனா யோசிச்சு பாருங்கடா. இனிஷியலா நீங்க क्वेश्चन சால்வ் பண்ணும்போ you took a lot of time. பட் இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா? I am promising you that I will make you solve the question in such a way that ஒரு क्वेश्चन 40 செகண்ட்ல முடிக்கிற அளவுக்கு ஸ்பீட்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன். பட் அதுக்கு you should make a promise that you will come to all the classes. சரியா? அனகா, பிரீத்தி ராய், கௌதம், தமிழரசி, ஆதி, மகாவித்யா எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுண்டா. கிளாஸுக்கு ரெகுலரா வரேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. Have that promise with yourself, ஓகேவா? So that we will ensure that you get that speed. அந்த ஸ்பீடை நான் கொண்டு வரேன். அது என் கேரண்டி. ஓகேவா? At constant volume, heat of a reaction என்னவா இருக்கும்? Yes, perfect my dear. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ப்ராமிஸ பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. At constant volumeல யோசிச்சு பாருடா. Constant volume heat of a reaction என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. We know delta U is equal to Q plus W. அங்கதான் heat வரும். கரெக்டா? At constant volume, which means work is equal to P delta V னு substitute பண்ணா இங்க delta V is 0. delta V 0 னா obviously P delta V 0 ஆயிரும். அப்போ இந்த Q எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? delta U is equal to Q. அதனால what is the right answer? Option B is the absolute correct answer. Thank you my dear. Yes ma'am, but நீங்களும் வாங்க. மோஸ்ட்லி நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா வந்துருவேன். அனகா, என்ன பண்ண இவங்க ஆவுனா மீட்டப்னு சொல்லிட்டு அங்க இங்க கூட்டிட்டு போயிடுறாங்களே. So that is why I am not able to come. But don't worry Rakana, if I am here எப்படியாச்சு அடிச்சு பிடிச்சாவது வந்துருவேன். ஓகேவா? Good evening. Andrologist Hemant. Super Rakana, very good. அடுத்ததா, for this reaction Kp and Kc கான ரிலேஷன்ஷிப் என்ன? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. கடகடா குடுகுடு டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய क्वेश्चन. சோ ஆன்சர் பண்ணிடலாமா? Kp is equal to Kc RT del Ng. del Ng அப்படினா என்ன? del Ng na it is none other than number of products minus number of reactants. But in the product reactants என்னவா இருக்கணும்? The only condition is they should be gas only. கரெக்டா? அப்ப ப்ராடக்ட்ல எத்தனை gases இருக்கு? ரெண்டே. reactantல 3 plus 1 4. அப்போ delta Ng என்னவா இருக்கும்? 2 minus 4 minus 2. delta Ng is minus 2. அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா எங்க ஆன்சர் கரெக்டா வருது? இங்க ஆப்ஷன் C is the right answer. கிளியரா? புரியுதா? டெக்கனா எங்கேயாச்சும் புரியலைனா கேளுங்க, I will help you out. சரிங்களா? எங்கேயாச்சும் புரியலைனா கேளுங்க, I will help you out. ஓகே? எஸ் மேம், நீங்க எங்க மீட்டப் கூடவா மேம்? வர மேம். கண்டிப்பா வந்துடுறேன் அஃப்ரா. டோன்ட் யூ வரி ரக்கனா. ஆக்சுவலா அங்கதான் திருநெல்வேலிக்கு தான் வரதா பிளான் இருந்துச்சு, அதுக்குள்ள ரீநீட் வந்துருச்சு. சோ தட் இஸ் வை மை டியர். ஹாய் ரவி, வெல்கம் ஆன் போர்ட். அடுத்ததாக ஃபார் த ரியாக்ஷன் இங்க ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருக்காங்க. சரியா? இங்க பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே திவ்யா, ஷோர் மை டியர். ஒன்னும் இல்லடா, டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கும். டெல்டா என்ஜி என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். டெல்டா என்ன? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். டெல்டா என்ஜினா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கேசஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் கேசஸ். அவ்வளவுதான். இதை கண்டுபிடிங்க.
இங்க ப்ராடக்ட்ல 2 மாலிகுல் இருக்கா, ரியாக்டன்ட்ல 3 + 1 4 மாலிகுல் இருக்கா, 2 - 4 ΔNG வந்து -2 ஆயிரும். இது அப்படியே இந்த KPKC ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார்முலா இருக்குல, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் கொண்டு வரலாம். this ΔNG becomes -2. அதனால ஆப்ஷன் C is the right answer. திவ்யா இப்ப புரிஞ்சுச்சாடா? Are you able to understand? டேக்கனா யாருக்காச்சும் புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நமிக்ஷா ஊட்டிக்கு தானே வந்துடலாம். எனக்கு உடுமல்பேட்டில இருந்து பக்கம் தான். ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை எல்லாமே பக்கம் தான். ஸோ வந்துடலாம் விடுங்க. எஸ், அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா here we have the next one. Let me know the answers. Sashwant, எந்த கொஸ்டினை பத்தி பேசுறீங்கடா கண்ணா? which question are you asking? Hi Ivan, I'm fine டா கண்ணா. நெய்வேலி வந்துடலாம்டா, எப்படியாச்சும் ரிசல்ட் எடுத்துருங்க. I am promising you. சரியா? எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்றேன். ஒன்ஸ் RE-NEET முடிச்சு ரிசல்ட் வந்ததும் யாரெல்லாம் above 500 வாங்கிருக்கீங்களோ, 550 வாங்கிருக்கீங்களோ, உங்க எல்லாரையும் நான் வந்து பாக்குறேன். ஓகேவா? in person I will come and meet you. ஓகே? டேய், கோயம்புத்தூர்ரா, காந்திபுரம் தான் நம்ம ஏரியாடா. சரி, அடுத்த क्वेश्चनக்கு போங்க. டேக்கனா talk less work more. கடைசியா ஜாலியா பேசலாம். இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. for the reaction, இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திட்டாங்க. இங்க பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. எப்பவுமே பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா என்னடா நடக்கும்? what will happen? Particle will move from lesser number of molecules, lesser number of moles to greater or larger number of moles. கரெக்டா? இதுதான் கான்செப்ட். நிறைய பேர் ஃபார்வர்டுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது தப்பு. சரிங்களா? தயவு செஞ்சு யாராச்சும் அப்படி படிச்சு வச்சிருந்தீங்களா? இப்பவே மைண்ட்ல இருந்து அதை எடுத்து விட்டுருங்க. ஃபார்வர்ட் அப்படிலாம் படிக்காதீங்க. பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா from less number of moles the particle will move to large number of moles. சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல 1 mole of reactant தான் இருக்கு. ப்ராடக்ட்ல 1 + 1 2 mole of reactant இருக்கு. அப்போ பார்ட்டிகல் 1 to 2 மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? you will have an increase in yield of PCl3 and Cl2. இது எங்க இருக்கு மேம்? PCl3 மட்டும் தான் மேம் இருக்கு. PCl3 மட்டும் தான் மேம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆப்ஷன் ஏக்கு போக கூடாது, ஆப்ஷன் டிக்கு தான் போகணும். it will increase the rate of forward reaction. Products are formed gradually. Option D is the right answer. Clear? Yes. So, or ma'am, இத நான் இன்னும் ஈஸியா சொல்லணும் மேம் அப்படின்னா 1 minute. ஓகே, லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து லார்ஜர் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு போணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபார்வர்ட் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்வியஸ்லி என்னடா நடக்கும்? less to larger. Obviously you will have option B. Yes, increasing தானே. இன்க்ரீசிங்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி தான். எங்க போனாலும் நம்மள்ட்ட தானே வந்தாகணும். So note it down டா. எங்க போனாலும் நம்மள்ட்ட தான் அவன் வந்தாகணும். So I'm waiting. Shada can I'll come. So that is how option B comes into play. Option B is the right answer, Rakana. Okay va? Pressure increase panna option B. Decrease in yield of PCl3. அடுத்ததாக KSP of AgCl இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. Solubility எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இங்க KSP கான ஃபார்முலாவை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். KSP கான ஃபார்முலாவை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். மேம், KSP கான ஃபார்முலாவை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? How will you find it, Rakana? How will you find it? டேக்கனா இங்க நல்லா கவனிச்சு பாரு. AgCl Ag plus Cl minus பிரிச்சிடலாமா? அப்போ Ag பிளஸ்க்கு solubility S, Cl மைனஸ்க்கு solubility S, S into S S square. கரெக்டா? அப்போ உங்களோட solubility product will be S square. இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கா? solubility product இவ்வளவுன்னு கொடுத்துட்டான். சரியா? solubility product இவ்வளவுன்னு கொடுத்துட்டான். அப்ப அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா KSP is equal to S square. S square. KSP 1.6 into 10 to the power 1.6 into
10 to the power minus 10 is equal to a square. அப்ப s என்னவா இருக்கும்? Solubility என்னவா இருக்கும்? Solubility will be equal to root of 1.6 into 10 to the power minus 10. டேக்கனா இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்னடா வரும்? 1.6க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 வருமா? கரெக்டா? ஹாய் ஷஹானா, வெல்கம் ஆன் போர்ட். பரவாயில்ல மைடியா, மிச்சத்தை ரெக்கார்டிங்ல பாத்துருங்க சரியா? ஹாய் ஜெய், வெல்கம் ஆன் போர்ட். சோ ஆன்சர் என்னவா இருக்கும் டாக்கனா? இதுக்கு ரூட் எடுக்கிறீங்க, 1.6க்கு ரூட் எடுத்தா what will be the answer? It will be 1.26 into 10 to the power minus 5. கரெக்டா? ரைட்டா? am I right? சொல்லுங்க ஃப்ரா, did I miss again anything? Did I miss anything? Why வேற உளறுது இன்னத்த பண்ண. So option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக how many Faradays? டேக்கனா இது கொஞ்சம் முக்கியம்டா. Faraday based concept ஒரு சில क्वेश्चन தான் வரும் சரியா? Faraday based concept ஒரு சில क्वेश्चन தான் வரும். அந்த क्वेश्चंस நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கு சரியா? ஹாய் அமனவல், வெல்கம் ஆன் போர்ட். இந்த क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஃபாரடேல இருந்து क्वेश्चन வருதுன்னா இவ்வளவுதான், ஒரு 2-3 மாடல் தான் இருக்கு, அங்க இருந்து தான் क्वेश्चन வரும். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். how many Faradays are required to deposit 27 gram of Al from Al3+ in a solution where molar mass of Al is 27? இந்த क्वेश्चन வந்துச்சுன்னா கொடுத்து வச்சவங்க, சீரியஸ்லி கொடுத்து வச்சவங்கடா கண்ணா. ஹாய் அக்ஷயா, வெல்கம் ஆன் போர்ட். இந்த क्वेश्चन மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே அஃப்ரா, தேங்க்யூ டாக்கனா. இது என்ன, அவங்க ஒரு 6 months இருக்கும்னு சொன்னாங்க, என் ஹேர்லாம் ஒரு வாஷிக்கே சுருள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டோன்ட் வரி, சீக்கிரமாக கர்லி ஹேர் வில் பி பேக். ஓகேவா? ரைட். இப்போ அலுமினியம் Al3+ மாறணும்னா ஆப்வியஸ்லி 3 எலக்ட்ரான் இங்க லாஸ் ஆகணும். கரெக்டா? 3 எலக்ட்ரான் அலுமினியம் கொடுத்தாதான் அது Al3+ மாற முடியும். கரெக்ட் தானே? அப்ப 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது. ஒரு அலுமினியத்துல இருந்து 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா 27 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியத்துல இருந்து எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகும்? அதை கண்டுபிடிக்க நான் 27 கிராம்ஸுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எடுப்பீங்க? क्वेश्चनக்கான ஃபார்முலாவை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சரியா? பிரியாணி ஆட் வருதா? நல்ல வேலை சொன்னீங்கடா. தேங்க் குட்னஸ் யூ டோல்ட் மீ. இன்னைக்கு நம்ம தலைவரை ஆட் ஆஃப் பண்ண மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஆட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லடாக்கண்ணா. So n is equal to given mass is 27 divided by molar mass is 27. 27 கட்டு. The answer is 1A. 1 அப்படின்னு வந்துருச்சு சரியா? அப்போ 1 mole of அலுமினியத்தை Al3+ மாத்த உங்களுக்கு எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தேவைப்படும்? ஒரு அலுமினியத்துக்கு 3ன்னா 1 மோலுக்கு 3 மோல்ஸ். கரெக்டா? ஒரு அலுமினியத்துக்கு 3ன்னா 1 மோல்ஸுக்கு 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தேவைப்படும். 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் is none other than what? 1 mole of electron has 1 Faraday of charge. So 3 moles of electron has 3 Faraday of charge. சூப்பரா, மாசா நிறைய பேர் எனக்கு ஃபார்முலாவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மை டியர். வேற லெவல்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததாக ஆஹா, ரொம்ப முக்கியமான क्वेश्चनலாம் வருதுடா. So this is also very important. நோட் பண்ணிக்கோ சரியா? சோ இந்த क्वेश्चनல EMF கேட்டிருக்காங்க. EMF கான ஒரே ஒரு ஃபார்முலா என்னடா? E0 is equal to இங்க EMF of a cell zinc. கான்சென்ட்ரேஷன் செல் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? What can be done here மக்களே? This is like a very super easy question. சரியா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? இந்த மாதிரி கேஸ்ல கான்சென்ட்ரேஷன் செல்லுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது எந்த விதமான செல்ரா? இது எந்த விதமான செல்லு? இங்க E0 இருக்காது, E மட்டும் தான் இருக்கும். Whenever it is called as concentration cell, E0 is equal to 0. அப்ப E is equal to
0. What will happen? E is equal to 0.059 divided by n. எனக்கு கேட்டா 0.059 0.06 ன்னு எடுத்துக்கோங்க. Divided by n log of concentration of product. இங்க product zinc. கரெக்டா? Concentration of product. இங்க product zinc 1 mole divided by reactant. Reactant 0.1 mole. நான் அதை 10 to the power minus 1 ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? கிளியரா? இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, கடகடா குடுகுடுன்னு இதை அடிச்சு விட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். So the answer is what? டேக்கனா இங்க 0.06 n வேல்யூ என்ன? ஜிங்க் 2 பிளஸ் ஆ மாறுது, அப்ப 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜிங்க் 2 பிளஸ் ஜிங்கா மாறுது, அப்ப 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. which means here n value number of electron transferred n is none other than 2. இதையும் டிஸ்காம் அடிச்சு விட்டீங்கன்னா the answer is going to be 0.03 log of இந்த 10 to the power minus 1 மேலே எழும்பி வந்தா 10 to the power 1 which is log of 10. log of 10 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? it is none other than 1. always remember log of 1 வந்து 0, log of 10 வந்து 1. சரியா? so அதனால log of 10 becomes 1. the answer is 0.03 or இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் நெருங்கன சொந்தமா இருக்கிறது யாரு? option B தான், which is 0.0295, and so option B is the right answer. okay வா? ரைட்டா? புரிந்ததா? so concentration cell நாவே E0 0 ஆயிரணும். அதுதான் முக்கியமான பாயிண்டே. நிறைய பேர் ஐயோ மேம் E0 கொடுக்கல மேம், what should I do மேம் அப்படின்னு நினைப்பீங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்களா? சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் போலாமா? always remember this is super duper important. அதுக்காக தான் மர்க்கா சொல்றேன். in a concentration cell பொறுத்தவரை always remember E0 is equal to 0. இது தெரியாம நிறைய பேர் பக்கன்னு முழிச்சிட்டு இருப்பீங்க. so please take a note of it. this is like ரொம்ப 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 முக்கியம். என்னடா இது, எல்லாருக்கும் பிரியாணி ஆடு வருதா? அநியாயம் பண்றானுங்களே. அடுத்ததாக லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த மாடல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் ஈவன் செக் when you get the question paper. இங்க ஆட் ஆஃப்ல தான் இருக்கு. எனக்கு எப்படி யாரப்புக்கு மட்டும் ஸ்பெஷலா பிரியாணி ஆடு வருதுன்னு தெரியல. ஓகேவா? சோ டேக்கனா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நான் இங்க கொடுக்கிற மாடல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துரும்டா. ஷார்ட்டா வந்துரும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷார்ட்டா வந்துரும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ண கொஸ்டின்? ஆனா ஒண்ணு இருக்குடா, நம்மளோட வீட்டுல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டியாப்பா, என்ன பண்றப்பா அப்படின்னு கேக்குறாங்களோ இல்லையோ, இந்த ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் மட்டும் are you craving now? are you ready for a feast now? அதுவா இதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேக்குவாங்க. so if you have felt that, okay, ஜொமேட்டோல இருந்தும் ஸ்விக்கில இருந்தும் நீங்களும் அதை பாத்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. சரியா? let me see how many of you have seen that from Zomato and Swiggy. ரொம்ப பாச்சக்காரப்பா இல்லங்கப்பா. சோ NaCl க்கு 126, HCl க்கு 426 and CH3COONA க்கு 91 கொடுத்துட்டாங்க. lambda naught m of CH3COOH கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? lambda naught of a weak electrolyte which is CH3COOH can be found by strong electrolytes using application of Kohlraas law. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இத ரெண்டா பிரிங்க. பிரிச்சு பார். பிரிச்சாதான் பொட்டன்ஷியல் தெரியும். நம்மளோட இத்தனை பேருக்கா? ஆகா நான் எனக்கு மட்டும் தான் நினைச்சேனடா. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் தான் உங்களை அக்கறையா பாத்துக்கிறாங்க போலயே. ரைட், சரி. இப்போ CH3COO எங்க இருக்கு? இதா இங்க இருக்கு, இதா இங்க இருக்கு. அடுத்ததா ஹைட்ரஜன் எங்க இருக்கு? இதா இங்க இருக்கு, இதா இங்க இருக்கு. அப்ப இவனுங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிடலாமா? போடு, கலக் தான். அப்போ CH3COO
Na பிளஸ் HCl. இப்போ இங்க என்னாச்சு, இவனையும் வாங்கிட்டோம். பட் யார் அடிக்கணும், இவனையும் அடிக்கணும், மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், NaCl இங்க கொண்டு வரோம். இதுதான் ஃபார்முலா. இவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு வீக் எலக்ட்ரோலைட் தந்திருக்கானா அதை பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் பிரிங்க. CH3COO H. CH3COO எங்க இருக்கு, இந்தா இருக்கு. H எங்க இருக்கு, இந்தா இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, மிச்ச மீதிய மைனஸ் பண்ணுங்க. இப்போ வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணு தலைவா. பண்ணோம்னா ஆன்சர் வந்துரும். சோ CH3COO என்னைக்கு 91 கரெக்டா, 91 பிளஸ் HCl க்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 426 மைனஸ் NaCl க்கு 126. இப்போ இத கட் பண்ணீங்கனாவே அசால்ட்டா ஆன்சர் வரும். சோ இட் இஸ் கோயிங் டு பி வாட், கண்டிப்பா 91 தான் இருக்கும். ஏன்னா 26ம் 26ம் கேன்சல் ஆயிரும். இந்த 100ம் 400ம் போச்சுன்னா 300, 300ம் 91ம் சேர்ந்தா 391. நீங்க இவ்வளவு கூட சால்வ் பண்ண வேணாம், இத பார்த்தாவே சொல்லிடலாம் மேம் 91ல தான் மேம் ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆர் யூ கைஸ் கிளியர்? எஸ், போயிட்டீங்களோன்னு நினைச்சியா? நானா இங்கே போனாலும் நானும் வருவேன். டோன்ட் வரி, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர். பொரோட்டா கோக்கு என்னடா நடக்குது கமெண்ட் செக்ஷன்ல? அடுத்ததாக மோல் fraction of solute in 18% mass by mass of aqueous glucose is with molar mass is 180. molar mass already கொடுத்துட்டாங்கடா. சோ நம்ம இங்க என்ன பண்ணணும், நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பொரோட்டா பிளஸ் கோக், அவ்வளவுதான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மா வலிக்குது ஐயோ வலிக்குதுன்னு உட்கார வேண்டியதுதான். வாங்க வாங்க வாங்க. கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான் அஃப்ரா. So mole fraction of solute in 18% mass by mass aqueous solution. இங்க குளுக்கோஸோட மோலார் மாஸையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா என்ன பண்ணலாம், மம்தா பைஜுவா? இல்ல புரியல எனக்கு. டேக்கனா ரொம்ப ஈஸிடா, இது ரொம்ப ஈஸி. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நான் இதுல பேசவே போறது இல்லையே. ஓஹோ, அப்படி வரீங்களோ? got it விஷாலி. Right. So mole fraction of solute in 18% mass by mass. 18% na 18 grams of solute divided by 100 grams of solvent அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? 18/100 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்க மோலார் மாஸ் கொடுத்தான். இப்ப பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன, ரொம்ப ஈஸி மேம். 18 grams of glucose மேம், இதுதான் சொல்யூட்டோட கிராம்ஸ், சரியா? solvent solute plus solvent is 18. அப்போ இதுல இருந்து solvent எவ்வளவா இருக்கும், 100 minus 18 which will give you approximately 82. கரெக்டா? yes, 82 ரைட்டா? சோ உங்களுக்கு 82 grams of water இருக்குது and 18 grams of glucose இருக்குது. இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு மோல் fraction தான். மோல் fractionக்கான ஃபார்முலா என்ன, chi is equal to number of moles of solute divided by number of moles of solution. இப்போ solute-ஓட number of moles கண்டுபிடிக்கணும்னா that is none other than 18 divided by molar mass 180. கட் பண்ணீங்கன்னா மொஜக் பொஜக் லஜக் 0.1 divided by number of moles of solution. number of moles of solution என்னடா கண்ணா? டேய், இத்தனை பேர் மம்தா பைஜு ஃபேன் இருக்கீங்களாடா? நடக்கட்டும் நடக்கட்டும். சிமிலர்லி நம்ம சால்வெண்டோட வேல்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், அப்ராக்சிமேட்டா ஒரு 4.65 சம்திங் வருமா? ரைட்டா? எஸ், 4.65 சம்திங் வருமா? ரைட். இப்போ இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுடா? அப்ராக்சிமேட்டா அடிச்சு பிடிச்சு போட்டோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? கிளியரா? டவுட் இல்ல?
Okay. இப்போ அடுத்த question. An aqueous solution boils at this temperature. Molality of a solute kb of water is equal to இவ்ளோ. Molality எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா. ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள்ட்ட aqueous solution இந்த டெம்பரேச்சர்ல பாயில் ஆகுது. TB இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. aqueous solutionனாவே T0B is what? 100 degree Celsius. அப்போ delta TB என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 1.04 degree Celsius. நமக்கு delta TB கான ஃபார்முலா colligative propertyல தெரியும். delta TB is equal to KB into M. இங்க delta TB 1.04 எடுத்துக்கோங்க. KB கொடுத்திருக்கானா 0.52. ஆல்ரெடி KB கொடுத்திருக்கான் 0.52 into molality தான் கண்டுபிடிக்கும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. இதை ஈக்குவேட் பண்ணா என்னடா கண்ணா ஆன்சர் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 0.5 நான் இப்படிக்கா கொண்டு போறேன். கொண்டு போனதுமே it becomes 1/0.5. 1/0.5 என்ன? 0.5 ஓட டபுள் தான் 1. அப்போ 2 times. அப்போ molality என்னவா இருக்கும்? 2. And so option B is the right answer. Option B is the correct answer. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. அசால்ட்டா அடிச்சு விட்டுறலாம். சரியா? ஓகேவா? ரைட்டா? So அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. B for big boss, B for blast. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டாடி. அடுத்ததாக Arrhenius equation இங்க கொடுத்துட்டாங்க. சரியா? Plot of ln of k versus 1/t என்னவாக இருக்கும்? Hi Sendil, welcome on board. பாலையா, ஐயோ அவரு பெரிய ஆளப்பா. நீங்க வேற விக்னேஷ், அவரு பாட்டுக்கு சீந்தாதீங்க. அவங்க ஃபேன்ஸ் யாராச்சும் இங்க இருந்தாங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க. சோ தலைவரை மட்டும் எடுத்து போட்டுறாதீங்கப்பா. ரைட், Arrhenius equationக்கான ஃபார்முலா இருக்கு. plot of ln k versus 1/t என்னவாக இருக்கும்? டேய் இதெல்லாம் அசால்ட்டுடா. The graph will be somewhat like this. இப்படிக்கா இருக்குமா? இந்த ஸ்லோப்ப நம்ம மைனஸ் EA/RT அப்படின்னு சொல்லுவோமா? Eங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜியா? அப்போ EA/R அப்படின்னு சொல்லுவோமா? So that is how option B comes into play. Option B is the right answer. Right, இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன். ஓகேவா? ஒரு கையில இல்லடா, ஒரு ஃபிங்கர்ல நிறுத்துவாரு. அது தெரியாதா? Thank you Tima, thank you so much my dear. Hi Burger, welcome on board. Hi hello. இப்போ உங்க எல்லார்ட்டையும் ஒரு क्वेश्चन கேட்க போறேன். உண்மையை மட்டும் சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேவா? So comment your favorite cartoon character. Comment your favorite cartoon character. அவர் யாராக இருந்தாலும் அவரை உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ ரியலி லைக் ஷின்சான். 7 வயசானாலும் நான் ஷின்சான் பார்ப்பேன். ஓகேவா? சோ ஐ ரியலி லைக் ஷின்சான். அண்ட் என்ன பொறுத்தவரை ஷின்சான்னாவே ஃபயர் தான். ஓகேவா? தலைவன் வேற ரகத்துல ஃபயர் பண்ணுவா அப்படி. சோ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் அண்ட் எமோஜி தட்டி விடுங்க பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. மிஸ்டர் பீன், ஷின்சான், மிஸ்டர் பீன், கெச்சப்பா, தலைவன் தான். அதுவும் அந்த டைலாக்லாம் வேற லெவல்ல இருக்கும். அமைதி. மிஸ்டர் பீன், ஷின்சான், டோரேமான், குளோரியாவின் வீடு. லிட்டில் சிங்கம் நானும் பாத்திருக்கேன்டா. என் பையன் உட்கார்ந்து பார்ப்பான். டோரேமான், நருட்டோ, சோட்டா பீம், ஹட்டோரி, நிஞ்சா ஹட்டோரி தானே. ஏரன் ஏகர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்லை. ஹாய் ஜெர்லின், வெல்கம் on board rakana. Pokemon salute, all time favorite.
ஆஹா, டீமன் ஸ்லேயர் அந்த புக்ல எழுதி எழுதி எல்லாரையும் கொள்ளுவான் தானே, அவன் தானே. தெரியும் தெரியும். சூப்பர்ரா சூப்பர்ரா கண்ணா. மாஸ் மாஸ் மாஸ். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போறோம். இதே எனர்ஜியோட நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ண போறீங்க. For a zero order reaction, ஒரு zero order reactionல rate constant ஓட யூனிட் என்னவா இருக்கும்? For a zero order reaction, rate constant ஓட யூனிட் என்னவா இருக்கும்? Danger School நானும் பார்த்திருக்கேன். ஜாக்கி சான் சூப்பர். எஸ் டாக்கனா, குளோரியாவின் வீடு தெரியும், நம்ம சுட்டி டிவில போடுவாங்கல்ல. சோ ஜீரோ ஆர்டர்னு சொன்னாவே நம்ம ஃபார்முலா மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 மைனஸ் n, கரெக்டா? செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு மாறும். இங்க 1 மைனஸ் n ஆப்வியஸ்லி ஃபார் 0 இட் வில் பி 1 மைனஸ் 0 1. அப்போ உங்களோட ஃபார்முலா என்னவா மாறும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஆக மாறும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? கிளியரா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் கிளாரிஃபையிங் ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். ரகனா, என்ன டவுட் வந்தாலும் அதை கிளியரா தெளிவா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பிசுரே தட்டாம நம்ம படிப்போம். ஒன் பீஸ், ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸ்லி. ஒன் பீஸ்ல அவனோட கேரக்டர் வேற லெவல். ஓகேவா? கேரக்டர் வேற லெவல். சோ அடுத்ததாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி which has the smallest size. இங்க யாருக்கு ஸ்மாலஸ்ட் சைஸ் இருக்குடாக்கனா? சோடியமா, அலுமினியமா, மெக்னீசியமா, இல்ல சிலிக்கானா? Guys, which school is Central Jail of Pondicherry? அது என்னடா புதுசா? ஏவா டியா ஏக்கும் டிக்கும் சண்டை. இது அசால்ட்டான क्वेश्चन. யோசிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. யாரு? எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ், கரெக்டா? அப்போ எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னா இஃப் இட் இஸ் மோர் பாசிட்டிவ், அது ரொம்ப பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும்? அதோட சைஸ் குட்டியாகும். அப்ப இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாரு? சிலிகான் 4+ தான். சிலிகான் 4+ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन. across the period atomic radius என்ன ஆகும்? across the period atomic radius என்ன ஆகும்? A for அடிபொலி. சூப்பர் 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 ராகனா. அஃப்ரா, D for டோலு, அப்போ B for போலுவா? ரைட்ரா ரைட்ரா. ஏவாடியா across the period அட்டாமிக் ரேடியே என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் நல்ல பைல்வான் சைஸுக்கு இருப்பானுங்க. ஆனா போக 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 ஃப்ளூரின்லாம் எலும்பு சைஸுக்கு மாறிடும், எறும்பு சைஸுக்கு மாறிடும். which means across the period from left to right atomic radii will decrease, குறையும். and so option B is the right answer. option B is the absolute correct answer. அடுத்ததா, which has the highest first ionization enthalpy? யாருக்கு highest first ionization enthalpy இருக்கு? hi Diya, welcome on board ராகனா. so Preeti Roy, Samiksha, Om Sai, Namakarshan, Hema. answer answer answer. டேக்கனா, உங்க ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே இருக்கணும். சரியா? நான் இப்பவும் சொல்றேன், நிறைய பேர் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. பட் உங்க ஃபோக்கஸ் மார்க் இருக்கிறதுல தான் இருக்கணும். உங்களை நான் மார்க் வாங்க வைக்கிறேன். தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. நீங்க கிளாஸுக்கு மட்டும் ரெகுலரா வந்தா போதும். சரியா? நீங்க கிளாஸுக்கு மட்டும் ரெகுலரா வந்தா போதும். பிகாஸ் இதை நான் சும்மா சொல்லடா, இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். சரியா? so please ensure that you are regular with the classes. and நீங்க சொன்னா தப்பாகுமா தலைவா? highest first ionization enthalpy நம்ம தலைவன் நைட்ரஜனுக்கு தான் அதிகம். because as we go from left to right ionization enthalpy increases. ஓகேவா? ரைட். அடுத்ததாக, sodium reacts with water to give what? sodium reacts with water to give what? ஆஹா, கர்ஷன் அப்படி போகுதா கதை?
டே ஆனா இப்படி சொல்றவங்க தான்டா பாவம். நியாயத்துக்கு சிங்கிளாவே இருப்பானுங்க. யூனோ பட் வாட் எவர் இட் இஸ், வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் இந்த சீட்டை வாங்கிடலான்னு மட்டும் கரெக்டா பாத்துருங்க. ஓகேவா? ரைட்டா? எஸ். சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா? சோடியம் சிவனே நிறுத்த தண்ணிக்குள்ள தொபக்கட்டின்னு போட்டானா. நீங்க இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துப்பீங்க. சோடியம் போட்டதும் அது தீப்பொறியா பறக்கும், எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். ஏன் அது ஏன் எக்ஸ்ப்ளோசிவா மாறுது? பிகாஸ் அங்க ஹைட்ரஜன் உருவாகுது along with NaOH. அதனால the correct answer is what? sodium peroxide and H2O. கரெக்டா? ஆமாவா? சோடியம் பெராக்சைடா ஹைட்ராக்சைடா? சோடியம் பெராக்சைடா ஹைட்ராக்சைடா? வெரி குட் மேம். சோடியம் பெராக்சைடு தான் Na2 மேம். I'll go with sodium hydroxide மேம். NaOH மேம். வெரி குட் ராகனா. சூப்பர்ரா. ஓகேவா? ஹைட்ராக்சைடு is the right answer. Option B is the absolute correct answer. டேக்கனா சிங்கிள் தான் கெத்து. ஓகேவா? ஒத்துக்கிறேன். சோ இப்போ அடுத்ததாக which gives crimson red color in flame test? flame testல யாரு crimson red color தருவாங்க? இத பார்த்ததும் நோ அடல்ட் டாக்கிங். நம்மலாம் பசங்க குழந்தைங்க, அதாவது நீங்கலாம் பசங்க குழந்தைங்க. சோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. சரியா? ஃபோக்கஸ். கிளாஸ் இங்க, ஃபோக்கஸ் இங்க இருக்கணும். ரைட்டா? இப்பவும் சொல்றேன்டா, கடைசி வரைக்கும் உங்க கூட சிரிப்பு, அழுக, ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் வில் பி சப்போர்ட்டிவ், அஃப்கோர்ஸ் எஸ். பட் எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களோட அந்த பேப்பர் மட்டும்தான் உங்களுக்காக பேசும். சரியா? அந்த டிகிரி மட்டும்தான் உங்களுக்காக பேசும். இப்ப மேம் இங்க இருக்கேன்னா காரணம் டிகிரி. நீங்க படிக்கிறீங்கன்னா காரணம் டிகிரி. படிக்கிற டிகிரிக்காக படிக்கிறீங்க. சரியா? சோ அதனால அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கூடா. அந்த காகிதம் தான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட். ஓகேவா? புரிஞ்சவன் பொழைச்சுப்ப. சியா கன்ஃபார்மா? ஆர் யூ ஆல் ஷூர்? வெரி குட். Scrontium. Option C is the right answer. மாஸ்டராக்கனா. அடுத்த क्वेश्चनக்கு போலாம். Here you go with the next one. Question number இதோ. Which is the strongest acid மக்களே? Which is the strongest acid? ஒரே கோல் தான், ஃபயர் தான், மாஸ் தான். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Which is the strongest acid? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து ஆசிடோட ஸ்ட்ரென்த் மாறத்தான் செய்யும். கரெக்டா? குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, 3, 5, 7. இந்த நாலுத்துல whenever oxidation state increases, acidic strength increases. கரெக்டா? அப்ப obviously யாருக்கு இங்க அதிகமான acidic strength இருக்கும்? HClO4. காரணம் இங்க குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +7. அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிந்ததா? அடுத்ததாக ஜியோமெட்ரி ஆஃப் XeF2. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணவே போறதில்ல, நீங்க தான் ஆன்சர் பண்ணும். சோ டிஷ்யூம் D4 downloading D4 ding ninja hattoriya. Okay, geometry of XeF4 என்னடா கண்ணா? geometry of XeF4 என்னவாக இருக்கும்? XeF4 ஸ்கொயர் பிளானர் மேம். பட் XeF2 என்னவா இருக்கும்? XeF2 பென்டா ஷோரா? ஹாய் சாது, வெல்கம் ஆன் போர்ட். யோசிச்சுப்பார் கண்ணா, யோசிச்சுப்பார். 2 பாண்ட் பேர். கரெக்டா? அப்ப மிச்சம் இங்க 6 எலக்ட்ரான் இருக்கும், 3 லோன் பேர். அப்ப ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ லீனியர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக
pungent smell of bleaching powder is due to the release of what? அந்த pungent smell of bleaching powder எதனாலதான் வரும்? காதிங்க கண்ணுங்களா. அக்ஷயா என்னாச்சு திடீர்னு பாய்? What happened? ஏவா கன்ஃபார்மா? பத்தலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சாதனா எப்படி மறக்க முடியும்? நம்மளோட பிளட் ஃபேக்டரியே நீங்க தானே. ஞாபகம் இருக்கா? வெளியில உட்கார்ந்து மேம் கொசு கடிக்குது மேம் கொசு கடிக்குது மேம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவீங்களே, எப்படி மறக்க முடியும் சாதனா? So option A, chlorine is the right answer. Chlorine is the absolute correct answer. அடுத்த क्वेश्चन, இது ரொம்ப முக்கியம்டா, இது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நம்மளோட ஞாபகம் இருக்கா? நீட் 2026ல இதே क्वेश्चन கேட்டிருந்தான், SCN வச்சு கேட்டிருந்தான். சரியா? which ligand is amphoteric னு கேட்டிருந்தான். இங்க which oxide is amphoteric னு கேட்டிருக்கான். இதுல எந்த oxide is amphoteric? அலையா அலையா. ஓஹோ, இங்க சாதனாவை காணோம். சாது, where are you டாக்கனா? சாதனா சி கன்ஃபார்மா? ஷோரா? பாத்தரலாமா? வெரி குட் மை டியர். அலுமினியம் ஆக்சைடு இஸ் amphoteric. அதாவது தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா ஆமா ஆசிடாவும் மாறுவா பேஸாவும் மாறுவா. So சிக்கு புக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்ததாக amongst interhalogen the most reactive is, ஆஹா அவ்வளவுதான், அவன் ரொம்ப பெரிய ஆளைப்பான்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. So please note it down. This is extremely important. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? டக்கு சட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சித்தப்பூ சிக்கனு. ஆஹா, ஓகே சாதனா, இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க தான். டேக்கனா எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா then what will happen? They will be most reactive. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இங்க யாருக்கு அதிகமா இருக்கும்? ஆப்ஷன் ஏ CLF க்கு அதிகமா இருக்கும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த absolute correct answer ராகனா. புரிஞ்சுச்சா? கிளியரா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடணும். ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடனா இந்த வேலையெல்லாம் கூடும். அதனால CLF is the right answer. அடுத்ததாக spin only magnetic moment of Fe2+ is what? D6 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இவனோட கான்ஃபிகரேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா as per Hunt's rule 1 2 3 4 as per Hunt's rule ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மிச்சம் ஒண்ணு. அப்போ இங்க 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? பரவாயில்லடா கண்ணா. ராங் ஆனா என்ன பரவாயில்ல. நோட் இட் டவுன் இன் யுவர் எரர் ஷீட் so that you can revise it. ஓகேவா? சரி, இப்போ இங்க 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கேன்? based on the number of unpaired உங்களோட mu வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணலாம். unpaired 0னா muவும் 0, unpaired 1னா mu is 1.8, unpaired 2னா 2.8, unpaired 3னா 3.8, unpaired 4னா 4.9, unpaired 5னா 5.9. so இந்த பேசிஸ்ல what could be the absolute right answer? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா டக்கனா? டிகனா இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஃபார்முலாக்குள்ள எல்லாம் போக வேணாம். அந்த n into n plus அந்த ஃபார்முலாவே நமக்கு வேணாம். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா which is the most powerful oxidizing agent? இங்க யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கனா? பா, அவெல்லாம் வந்தாவே பூமி அதிரும் குலுங்கும். நம்ம தமிழ் படத்துல சொல்ற மாதிரிதான்.
So யாரா இருப்பா? ஏவா? 90 ஷகானா 90 question ரா. இங்க எல்லாரும் என்ன தப்பு தெரியுமா பண்றீங்க? fluorine பார்த்ததும் ஆமாப்பா F- தான் நினைக்கிறீங்க. But always remember this is not fluorine, this is F-. எப்பவுமே halogen ions வந்துச்சுனா ஓகேவா, லைக் F-, Cl-, Br-, I-, இப்படி ions நெகட்டிவ் ions வந்துச்சுனா அவங்க என்னவா ஆக்ட் ஆவாங்க? reducing agent act ஆவாங்க. ஓகேவா, because they have an extra of electron. ரைட்டா? ரைட்டா? அப்ப யாரு வருவா? Now tell me the answer. Now the answer is going to be option C. MnO4- is the right answer. இந்த question நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணுவீங்கன்னு நினைச்சேதான் நான் இந்த question எடுத்தேன். Because இங்க தப்பு பண்ணாலும் அங்க எக்ஸாம்ல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. So please take a note of it, Rakana. Please take a note of it. All in all அழகு ராஜா. Dekana always remember halogen ஓட ions, அதாவது halogen ஓட negative ions F-, Cl-, bromine-, I-. இவங்களோட கேசஸ்ல எல்லாம் outermost shell எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் வந்ததுனால தான் நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் வேணும், அத வாங்கிட்டானுங்கன்னா அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஒர்க் ஆவாங்களா? கிடையாது. They will be converted into reducing agents. So halogen ions are all reducing agent, and so the correct answer is option C. KMnO4 in acidic medium. புரிஞ்சுச்சா? Hi Bhavishya. Hi Anusha. Yes. So far is it clear? Is it clear? Doubt இருந்தா கேட்டுக்கோங்க. Doubt இல்லைனா கமெண்ட்ல ஒரு ஃபயரை தெரிக்க விட்டுட்டு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Zinc is not considered as transition metal. ஏன் zinc transition metalனு சொல்ல? இங்க நான் ஒரு கவிதையை சொல்லியே ஆகணும். All D blocks, ஓகேவா, all transition elements are D block elements, but all D block are not transition elements. இது மிக மிக முக்கியமான பாயிண்ட் ராடே. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா அந்த எக்ஸ் மார்க்க போட்டு வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த பேசிஸ்ல எப்படி இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க? என்ன காரணம்னா டி பிளாக்ல அந்த குரூப் 12 இருக்கானுங்க பாத்தீங்களா, ஜிங்க், அப்புறம் காப்பர்னீசியம், இவனுங்க எல்லாருமே கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸா இருப்பாங்க. கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா அவனுங்களை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. அன்ஃபில்டு ஆர்பிட்டால் இருந்தாதான் டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்ல முடியும். அதனாலதான் இந்த குரூப் 12 இருக்கிறவங்க எல்லாருமே they are completely filled in oxidation state, and so option C is the right answer. இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்போ மேம் ஆப்ஷன் ஏ கே போலாமே மேம்னு. நஹி ஹே. ஏன்னா ஆப்ஷன் ஏல குரூப் 12 தான் கொடுத்திருக்கானே ஒழிய என்ன காரணம்னு கொடுக்கல. காரணத்தையும் சேர்த்து கொடுக்கணும். That is how we go with option C. புரிஞ்சுச்சுங்களா? டெக்கனா இந்த மாதிரி நிறைய questions நீங்க யோசிப்பீங்க, மேம் இதெல்லாம் ஈஸி தான் மேம் அப்படின்னு. பட் ட்ரஸ்ட் மீ, அங்கதான் என்டிஏவோட பொதக்குழியே இருக்கும். அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? சாது அது பெரிய கதை தான், நான் அதை தனியா சொல்றேன். The most common oxidation state of lanthanides is, lanthanides ஓட most common oxidation state என்ன? Hi Shash, I think this is your other account, right? Hi Ragana. Hi Priscilla, welcome on board. சீதானா கன்ஃபார்மா பாத்தரலாமா? Yes, option C is the right answer. Except europium and cerium. Europium 2+ லையும் cerium
4+லயும் ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? சோ அதை தவிர்த்து பாக்கி எல்லாம் இப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அடுத்ததாக K2CrO7 நம்மளோட H2SO4 கூடயும் KCl கூடயும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஃபைனலா என்ன ப்ராடக்ட் தரும்? என்ன ப்ராடக்ட் தரும்? எஸ்ரா அஃப்ரா கரெக்டா சொல்லிட்டாங்க. என்ன ப்ராடக்ட் தரும்? நான் இங்க ஒரு க்ளூ சொல்லட்டுமா? இங்க புகையா கிளம்பும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் நடக்கும்போ புகையா கிளம்பும். ஓகேவா? ஓகே ஓகே ஷாஷ், நான் செக் பண்றேன்டாக்கா. நான் அது என்ன விஷயம் செக் பண்றேன். சரிங்களா? புகையா கிளம்பும் மேம். புகைனாவே குரோமைல் குளோரைட் தான் மேம். எஸ் யூ ஆர் ரைட். ரெட் வேப்பர்ஸா கிளம்பும். உங்களோட பொட்டாசியம் குரோமேட் குரோமைல் குளோரைடா மாறிவிடும். அண்ட் சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் FeH2O6 இன் வீக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வீக் ஃபீல்ட்ல இது என்னவா இருக்கும்? கரெக்ட் கரெக்ட் அஃப்ரா. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. இங்க ஃபர்ஸ்ட் Fe3+ பாரு. Fe3+ D5 கான்ஃபிகரேஷன்ல இருக்கா? D5 கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. கரெக்டா? வீக் ஃபீல்ட்னு சொல்லிட்டாங்க. வீக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன வரும்? ஹாய் ஹாய் பத்மஸ்ரீ, வெல்கம் ஆன் போர்ட். வீக் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்னா எல்லா 5 எலக்ட்ரான்ஸும் என்னவா இருக்கும்? சிங்கிள் சிங்கிளா ஆர்பிட்டால இருக்கும். கரெக்டா? அப்போ நம்மளோட கிறிஸ்டல் ஃபீல்ட்கான ஃபார்முலாவை எழுதி பாருங்க. the formula is 3 into 0.5 plus 2 into 0.6. ஏன்னா dxy yz zxல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். xyலயும் dz2லயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? ரைட்டா? இங்க நம்மளோட dxy yz and zx எனர்ஜி குறையறதுனால நான் மைனஸ போட்டுறேன். whereas dx² minus y² and dz² எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனதுனால நான் பிளஸ் போட்டுறேன். சரியா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி என்ன ஆன்சர் வருது? the answer is 0. ரைட்டா? கரெக்ட் தானே? என்ன நான் சொல்றது? So அதனால option A is the right answer. Option A is the absolute correct answer. Super டாக்கனா, super. Very good, very good. Hi Subhashni, welcome on board. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா which complex shows optical isomerism? இதுல யாரு optical isomerism காமிப்பா? டேய் இதெல்லாம் அசால்ட்டான क्वेश्चन தான். Seriously. இதுக்கெல்லாம் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. Hi odd one, welcome on board. இதுக்கெல்லாம் டைமே யோசிக்க கூடாது. கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணும். ஆப்டிகல் ஐசோமரிசம்னா அங்க யார் இருக்கணும்? நம்ம தலைவன் கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன் என்றால் என்ன? உங்களோட கார்பன் sp3 ஆக சிங்கிள் பாண்டட் ஆக இருக்கணும். To remind you once again, always remember carbon single bonded carbon is sp3, double bonded carbon is sp2, triple bonded carbon is sp, even ரெண்டு double bond is sp. so இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? so doing 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 doing. so இந்த hybridization ஞாபகம் வச்சுக்கோங்க. single bonds தான் sp3, ஒரே ஒரு double bond வந்தா sp2, triple bond sp, ரெண்டு double bond வந்தாலும் sp. சரிங்களா? இப்போ இத வச்சு பாக்கும்போ single bonded carbon அந்த கார்பனோட 4 இடத்துலயும் 4 பக்கமும் சுத்தி வளைச்சு டிஃபரண்ட் மாலிகுல்ஸ் இருந்தா அந்த கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கைரல் கார்பன் சொல்றோம். சரிங்களா? இந்த கைரல் கார்பன் இருக்கணும்னா முதல்ல அங்க கார்பன் இருக்கணும். இங்க 3 இடத்துல கார்பனே இல்ல. ஈஎன்ல மட்டும்தான் கார்பன் இருக்கு. ஆல்சோ ஈஎன் ஹாஸ் கைரல் கார்பன். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஹாய் கோமதி. என்ன கோமதி இன்னைக்கு லேட் போலயே கிளாஸுக்கு? வாட் ஹேப்பன்ட்? So option B is the right answer. Option B is the correct answer. அடுத்ததாக இந்த மாலிகுல்ல
குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேக்கனா இப்பவே சொல்றேன், கோஆர்டினேஷன் நம்பர்ல இருந்து ஒரு क्वेश्चन வருதுனா இந்த அப்ளிகேஷன் இல்லாம क्वेश्चनே வராதுடா. ஐயுபேக் கேக்குறாங்களா, உங்களுக்கு மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க தெரியணும். இல்ல மேம் சிஎஃப்எஸ்சி கேக்குறாங்களா, அங்கேயும் இத கண்டுபிடிக்க தெரியணும். சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சாப்டர்னாவே மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க தெரியணும். அதனால இந்த கான்செப்ட் மிக மிக முக்கியம். எலும்புக்கோடோ எக்ஸ் மார்க்கோ எதையாச்சும் போட்டு வச்சிருங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா what should we do in the comment section? Ma'am, still for me fever, I am not feeling well. கோமதி உடம்பு சரியில்லைன்னா ப்ளீஸ் டேக் ரெஸ்டா. ஒன்ஸ் you have recovered, you can see the recordings. முதல்ல உடம்ப பாருங்க, ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ கேன் see கிளாஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். உடம்பு தான் முக்கியம். எஸ், இம்பார்ட்டன்ட்னாவே ஃபயர் தான். கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஃபயர் தெரிக்கணும். சோ வெரி குட் மை டியர். அண்ட் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்வேஸ் ரிமெம்பர், அமைனை பொறுத்தவரை அமைனோட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் or oxidation number for amine is 0, for chlorine is -1. இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா குரோமியத்தை நான் x ன்னு வெச்சுக்கிறேன், x பிளஸ் அமைன நான் 0 ன்னு சொன்னேன்ல, அமைன் இஸ் 0, சோ 0 பிளஸ் 2 குளோரின் இருக்கு, 2 குளோரினுக்கு -2 is equal to இங்க ஒரு குளோரினுக்கு it is equal to -1. ஓகேவா? இப்போ இத ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா x - 2 is equal to -1 or x is equal to what? இந்த -2 இப்படிக்கா வந்துச்சுன்னா +2 ஆகுமா? ரைட்டா? எஸ், +2 ஆகுமா? சாரி, +1. +2 ஆச்சுன்னா +2 +1 it is +3. அப்போ உங்க குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? It is absolutely going to be +3. Option C is the right answer. +1 கிடையாது. இங்கதான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா குளோரின் வெளியில இருக்குடா. வெளியில இருந்துச்சுன்னா it acts as a counter ion. கரெக்டா? Always remember, it acts as a counter ion. கவுண்டர் அயானா இருந்துச்சுன்னா அதுக்கு -1 போடுவோமா? கிடையாது, +1 தான் போடணும். புரிஞ்சுச்சா? கவுண்டர் அயானுக்கு மைனஸ் யூஸ் பண்ணாதீங்க. உள்ள மைனஸ் போடுறீங்கன்னா உள்ள இருக்கிற குளோரினுக்கு -1னா வெளியில இருக்கிற குளோரினுக்கு +1. This happens when the surrounding atom and the ligand are said to be same. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா. so please take it down. ஹாய் ஷைலின், ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, எப்படி இருக்கீங்க? புரிஞ்சுச்சா? so please note it down. இதுதான் கான்செப்ட். சரியா? இது ரொம்ப முக்கியம். இங்கதான் பசங்க தப்பு பண்ணுவீங்க. அவுட்சைட் அயானோட வேல்யூ என்ன? அவுட்சைட் அயான் பேலன்சஸ் இன்சைட் காம்ப்ளெக்ஸ். அப்போ வெளியில இருக்கிற குளோரின் உள்ள இருக்கிற குளோரின் -1னா வெளியில இருக்கிற குளோரின் என்ன? +1னா ஆக்ட் ஆகும். புரிஞ்சுச்சா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். so please take a note of it. இது நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தோணி இருக்கும், மேம் என்னது மேம், நான் क्वेश्चनலாம் நல்லா தான் போடுறேன், ஆனா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குதே அப்படின்னு தோணும். அதற்கான காரணம் இதுதான். இங்கதான் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஷைலின். ஹாய் ஹேமர், வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் ஆந்தனி, வெல்கம். சோ இது கிளியராடா? டவுட் இல்லல? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. என்னோட ஒரே ஒரு நோக்கம் இங்க இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் மார்க்ஸை எடுக்கணுங்கிறது மட்டும்தான். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have also given you free crash course. சரியா? நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. சோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். டிகனா
நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க இந்த ஒரு லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த லைவ் கூடவே சேர்த்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு சில விஷயத்த தந்திருக்கேன். தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவா அதெல்லாம் பெய்ட் கோர்சஸ்ல கொடுக்கிற விஷயம். பட் சின்ஸ் ரீநீட் இஸ் தேர், எல்லாரும் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கடா ரீநீட்னால. சோ அதனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரீ கோர்ஸா ஒரு பெய்ட் கோர்ஸ ஃப்ரீயா கொடுக்கறோம். அதை ஆக்சஸ் பண்ண நம்மளோட இந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோக்கு கீழே போங்க. போனதுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டெக்கனா இதுக்காக நீங்க 0 ரூபி, ₹1 கூட பே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பை நவ், நெக்ஸ்ட் ஒரு பை நவ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேஜுக்குள்ள போயிட்டீங்கன்னா 1 மினிட்ரா, ஓகே பை நவ். ஓ, நான் என்னோட இதுல இருந்து லாகின் பண்ணிருக்கேனா, ஓகே. சோ ஒன்ஸ் அகைன் பை நவ், பை நவ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இங்க நான் என்ன பண்றேன், என்னோட நம்பரை, மொபைல் நம்பரை கொடுக்குறேன். சரியா, சோ நில்லுங்கப்பா, ஓடிபி வருமா? So I'm just giving my mobile number here. கொடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு ஓடிபி கேட்கும். சோ நான் இங்க என்ன பண்ண போறேன், என்னோட ஓடிபியை ஃபில் பண்ண போறேன். சரிங்களா, so just give me 1 minute of time டா. It is 8247. ஓகேவா? இப்படி வந்ததுமே உங்களுக்கு வேதாந்து பேஜ் ஓபன் ஆகும். அண்ட் உங்களுக்கான கோர்சஸ் இங்க ஓபன் ஆகும். சரியா, ஓகே. ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதும் இங்க உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதற்கான வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, லெட்ஸ் சே எனக்கு ஆல்கஹால் ஃபீனால்ஸ் படிக்கணுமா, கொஸ்டின் பிராக்டிஸ் பார்க்கணுமா, கிளிக் பண்ணுங்க, வீடியோ வரும். வீடியோ வந்ததும் என்ன பண்ணும், வீடியோவை பாருங்க. அண்ட் டவுட் இருந்தா டவுட் செக்ஷன்ல நீங்க அதை கேட்டுக்கலாம். கிளாஸுக்கு நடுவுலயே கேட்டுக்கலாம். ரெண்டாவதாக இது மட்டும் இல்லாம வாட் எல்ஸ் கேன் யூ டூ, உங்களுக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஃப்ரீயா ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸை ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ மை டெஸ்ட்ல வியூ கொடுத்தீங்கன்னா you will get the test and daily ஒரு பிரீமியம் ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு எத்தனை பேரு நேத்துக்கு நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதுனீங்க? எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறீங்கடா கண்ணா? எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறீங்க சொல்லுங்க பாப்போம். செக் ஆன்சர் கே அதிலே காமிக்குமேடா கண்ணா, இட் வில் ஷோ. வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். நிறைய பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த டெஸ்ட், அந்த டெஸ்ட்லயே உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வரும். சரிங்களா, ஜஸ்ட் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட் எழுதுங்க. எழுதி முடிச்சதுமே உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வரும். அதுல நீங்க எப்படி எழுதி இருக்கீங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு சில பேருக்கு மேம் எனக்கு இன்னுமே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் லைப்ரரி ஓபன் ஆகல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் கண்டென்ட் லைப்ரரி இப்போ எல்லாருக்குமே ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டென்ட் லைப்ரரி இருக்கும். இதுல ஸ்டடி ஃப்ரம் டாப் புக்ஸ் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500+ புக்ஸ் நீங்க மார்க்கெட்ல பாக்குற எல்லா நீட் புக்ஸுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். சரிங்களா, சோ தியா, கோமதி, சஞ்சய், ரேகா, சாசுகே, திவ்யா எல்லாரும் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. யூ கேன் சி தினேஷ் இருக்கு, அப்புறம் எம்டிஜி புக் இருக்கு, எரர்லெஸ் புக் இருக்கு. எரர்லெஸ்லாம் பிரிண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் தான். பட் அந்த புக் அப்படியே உங்களுக்கு இருக்கு, எல்லா வால்யூம்ஸும் இருக்கு. சரியா, தென் யூனிவர்சல் பப்ளிகேஷன், யூ நேம் அ புக். நீட்ல என்ன புக் உங்களுக்கு வேணுமோ நீங்க யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே இங்க இருக்கு. சரிங்களா, இஸ் இட் கிளியர்? So please make use of it ராக்கனா, please make use of it. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு புக்குக்கு ₹100 போட்டீங்கன்னா கூட 500 புக்குக்கு எவ்வளவு ஆச்சு? 500 புக்குக்கு எவ்வளவு ஆச்சு ராக்கனா? 50,000க்கு மேல போகுதா? எஸ், அத்தனையும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அத்தனையுமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. எரர்லெக்ஸ் புக்ஸ், அப்புறம் தீக்ஷா, யூனிவர்சல், எம்டிஜி, ஆஸ்வல், everything you will get here. Right?
ஃபாத்திமா once again refresh பண்ணுங்கடா. இன்னைக்கு கூட நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு மெயில் எனக்கு மெசேஜ் கூட அனுப்பியிருந்தாங்க, மேம் we have sorted it down அப்படின்னு சொல்லிட்டு. so please check it once again. சரியா சரியா so யூஸ் பண்ணிக்கோங்கடா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் மேம் எனக்கு டவுட் வருது, வேர் ஷுட் ஐ ஆஸ்க் இட்? ரொம்ப சிம்பிள்ரா. கீழே போங்க, டவுட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. டவுட்ஸை கிளிக் பண்ணா டவுட்ஸை கேட்கலாம். இவ்வளவு ஃபீச்சரும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் போதும். சரியா? அண்ட் இது கூடவே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க்கு கீழே ஜாயின் நவ் டெலிகிராம் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான டெலிகிராம் கிராஷ் கோர்ஸ் சேனல் இதுதான். இதுல நான் உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்ஸ், கிளாஸஸ் எப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். சரிங்களா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? AITS புக் இன்னும் வரல. நமிக்ஷா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அனுப்பித்தாங்க, நான் பாக்குறேன். சரிங்களா? யாராச்சும் முடிஞ்சா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. நமிக்ஷா ப்ளீஸ் மெசேஜ் மீ டாக்கனா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். எஸ், ஓகே. சோ உங்களுக்கு இதெல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரியேட் யோர் ஓன் டெஸ்டும் உங்களுக்கான ஃபீச்சர் தான். ஸோ ஜஸ்ட் அதுல போறீங்க, என்னென்ன சாப்டர் இன்னைக்கு படிச்சிருக்கீங்களோ அந்தந்த சாப்டரை போடுறீங்க, உங்களுக்கான டெஸ்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்க போறீங்க. சரியா? இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குடா. இதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாவே போதும். ரீநீட் எல்லாம் அசால்ட்டா கிராக் பண்ணிடலாம். அண்ட் வேதாந்தூட்ட உங்களுக்காக பேசி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கைஸ் யூஸ் இட். டேக்கண்ணா, நமிக்ஷா, கௌதம் அண்ட் விஷாலி, என்னோட கௌதம், விஷாலி, ரம்யா, தமிழரசி என்னோட ஐடிஸ் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட்டா? எஸ். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல் கிளியர் சோ ஃபார். யூஸ் பண்ணிக்கோங்கடா, இதெல்லாம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போற விஷயம் நம்மளோட லிகாண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். ஒன்ஸ் அகைன் நீட் 2026ல கேட்ட கொஸ்டின் இது. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ் எஸ் சஞ்சய், இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ராக்கனா. ஹாய் தர்ஷினி. ஹாய் சந்தியா. சீதானா மேம், நீட் 2026ல நம்ம கேட்ட கொஸ்டின் ஆப்ஷன் மாறாம வந்த கொஸ்டின் SCN minus. மேம் வெரி குட். SCN minus is the right answer. The color of this molecule is due to what? d orbital electron இருந்தா dd transition, electron இல்லைனா charge transfer, d0 னா charge transfer, electron இருந்துச்சுனா dd transition. so யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. திவ்யா, அதுக்காக தான் நம்மளும் போராடிட்டு இருக்கோம்டாக்கனா. டோன்ட் வரி, we will try to get it. ஆப்ஷன் பி கண்டிப்பா எடுக்கலாம். ஆப்ஷன் பி ஷியரா. So yes, இங்க d ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் அது dd டிரான்சிஷனுக்கு தான் போகணும். whenever there is no electrons, அப்பதான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபருக்கு போகணும். இல்லாத பட்சத்துல dd டிரான்சிஷனுக்கு போய்க்கலாம். so option B is the right answer. very good ராக்கனா. அடுத்ததா, in the extraction of iron the role of limestone is. இது ஆக்சுவலா நம்ம எல்லாரும் மேம் திஸ் இஸ் ஃப்ரம் மெட்டலர்ஜி மேம் அப்படின்னு நினைப்போம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு லேர்ன் இட், பிகாஸ் இத மெட்டலர்ஜியில மட்டும் இல்ல டிஎன்எஃப்லயும் கொடுத்துருக்கான். சரியா? டிஎன்எஃப்லயும் கொடுத்துருக்கான். சோ அதனால சொல்லுங்க பாப்போம். நீட் எழுதலைனாலும் they will give டாக்கனா. நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே ரீஃபண்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு ரீஃபண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? டி ஷரா. பி டியாபியா பாத்தரலாமா? The correct answer is it is actually a flux to remove silicon oxide. மத்தபடி இதுல நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது அசிடிக் இம்பியூரிட்டியா ஆர் அசிடிக் காம்போனன்ட்டை
ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற விஷயம். மேம் இத நான் ஏன் மேம் படிக்கணும்? பிகாஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தட் கால்சியம் ஆக்சைடு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகுதுன்னா தென் அது அங்க இருக்கக்கூடிய அசிடிக் காம்போனன்ட் அட்ராக்ட் பண்ணும். சரியா? அசிடிக் காம்போனன்ட் அட்ராக்ட் பண்ணும். இதுதான் முக்கியமான விஷயமே ஒழிய the concept is not at all important here. இது நீங்க படிக்கவே வேணாம் சிலபஸ்ல இல்ல. பட் கால்சியம் ஆக்சைடு அசிடிக் அட்ராக்ட் பண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? கிளியரா? டிகனா யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு கிளாஸை நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பசங்க கிளாஸை கவனிச்சுட்டு இருக்காங்க. தே ஆர் டேக்கிங் நோட். நிறைய பேருக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ கோச்சுக்காதீங்க. Please ensure that once we, finish the questions, you can ask the doubt. சரிங்களா? சூப்பர் கோமதி, 100 likes. அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா here you go with the next one and the most important one, which is organic chemistry. The number of stereoisomers possible for 2,3 dibromobutane is 2,3 dibromobutane கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஓஹோ ஹிமர், தேங்க்யூ. PDF கிடைக்காது பாலமுருகன். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யோர் யூஸ். நீங்க ஆப்ல இருந்து படிச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ண முடியாது. ஆப்ஷன் பியா கன்ஃபார்மா? எல்லாரும் மேம் பி தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஷுவரா? பாத்துடலாமா? டிகனா இது ஆக்சுவலா ஸ்டீரியோ ஐசோமர். சரியா? ரைட்டா? இங்க டோட்டல் ஆப்டிகல் ஐசோமரிசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டோட்டலா இங்க எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். சோ how many chiral carbon do you have in the structure? வரைஞ்சு பார்த்தரலாமா? So you will have CH3, then CH, இங்க bromine, then CH, இங்க bromine, then CH3. கரெக்டா? இதுதான் நம்மளோட மாலிகுல். இங்க செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல bromine இருக்கு, which means second and third carbons are chiral carbon னு சொல்லிடலாமா? ஏன்னா அந்த கார்பனை நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு எத்தில் குரூப், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு bromine. 4 பாண்டுமே வேற வேற ஆளுங்க கூட கனெக்ட் ஆயிருக்கு. So you have 2 chiral carbons here. So N is equal to 2. chiral carbons 2 இருந்துச்சுன்னா chiral carbon 2 இருக்கு. இது சிமெட்ரிக்கா ஏசிமெட்ரிக்கா? This is symmetric. காரணம் இந்த மாலிகுலை நான் half-ஆ கட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. Okay, I am cutting this molecule into half. இப்படி கட் பண்ணேனா எனக்கு இந்த பாதியும் இந்த பாதியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இது சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். If it is symmetrical, அது DNL கான்ஃபிகரேஷனை காமிக்குமா? ஆமா மேம், காமிக்கும். அது கூடவே மீசோ காம்பவுண்ட காமிக்குமா? மீசோ காம்பவுண்ட காமிக்குமா? எஸ் ஆர் நோ டாக்கனா? எஸ் ஆர் நோ? ரொம்ப ஈஸி, போட்டு பாருங்க. எஸ் ஆர் நோ? எஸ், இட் வில் ஷோ. பட் ஒரே ஒரு மீசோ காம்பவுண்ட் தான் காமிக்கும். அப்ப +1, 2 + 1 will give you how many structures? 3 structures. அதனால what is the answer? Option C, 3 is the right answer. நிறைய பேர் ஆப்ஷன் D ன்னு நினைப்பீங்க, கிடையாது, ஆப்ஷன் C தான். சரிங்களா? புரிஞ்சுச்சுங்களா? Is it clear? சிமெட்ரிக்கல்ங்கிறதுனால ஒரு மீசோ தான்டா காமிக்கும், ஒரே ஒரு மீசோ தான் காமிக்கும். Hi Shri, welcome on board. Yes. அடுத்ததாக அடுத்த question. Which of the following is an example of chain isomerism? Chain isomerism அப்படிங்கிறது யாருக்கிடையே உருவாகும்? ஒரு N structure iso structure ஆவோ, இல்ல tertiary structure ஆவோ, இல்ல quaternary or neo structure ஆவோ மாறுச்சுனா அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்மளோட செயின் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க செயின் ஐசோமரிசம் யாரு காமிக்கிறா? செயின் ஐசோமரிசம் யாரு காமிக்கிறா?
இங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, OH வந்து ஓவா மாறி இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனல் குரூப் மாறினதுனால இது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம். இங்கே எத்தனால் டைமெத்தில் ஈத்தரா மாறி இருக்கு, இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம். இங்க ப்ரோபேன் 1 ஆல் ப்ரோபேன் 2 ஆலா மாறி இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறினதுனால திஸ் இஸ் பொசிஷன் ஐசோமெரிசம். அப்ப ஃபைனலா யாரு கரெக்டான ஆன்சர்? N-butane and isobutane. Option B is the right answer. புரிந்ததா? Is it clear? டிகனா ரீஃபண்டுக்கு என்டிஓட வெப்சைட்ல போனீங்கன்னா ரீஃபண்ட்கான பேஜ் இருக்கும்டா. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் யூசிங் இட். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக டிகனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டா, கவனிங்க கவனிங்க. ரெசனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர்ஸ் இன் வாட்? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுல டிஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. வாட் ஹேப்பன் ஸ்ரீ? என்னாச்சு என்னாச்சு? எல்லாரும் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றீங்களே. தேங்க்யூ கணேஷ். ads வராதுரா கண்ணா, ads வரதுக்கான சான்ஸே இல்ல, because I have turned off ads. Bia, Sia, can we see the answer? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ பென்சீனை எடுத்துக்கிறேன். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் என்ன? You all know that this is the structure of benzene. இந்த பென்சீன் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரா மாறும்போ அங்க இருக்கக்கூடிய என்ன விஷயம் மாறும்? What will happen to benzene டாக்கனா? பென்சீனோட என்ன விஷயம் மாறும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பென்சீன்ல ரெசனன்ஸ் நடக்கும்போ pi electrons will shift. எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும்? டபுள் பாண்ட்ல இருந்து சிங்கிள் பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுமா? கரெக்டா? இங்க டபுள் பாண்ட்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த டபுள் பாண்ட்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த டபுள் பாண்ட்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ புது ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்? இப்படி 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 இருக்கும். இப்போ இங்க யாரு மாறி இருக்கா? pi electrons தான் மாறி இருக்கா. position changes and அதனால what could be the right answer? Position of electrons will only change. கரெக்டா? ஏன்னா ஆட்டம்ஸ் மாறாது, ஹைட்ரஜன்ஸ் மாறாது, என்னதான் மாறும்? பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் கண்ணா மாறும். சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆபரேட்ஸ் த்ரூ. சூப்பர் क्वेश्चनரா, சூப்பர் क्वेश्चन. லெட் மீ நோ த ஆன்சர். நிறைய பேருக்கு ஃபீவர் வருது டிகனா, அதுக்கு தான் நான் சொல்றேன், டெய்லி காலையில கற்பூரவள்ளி எடுத்து சாப்பிடுங்க. சரியா? கற்பூரவள்ளி we call it as என்னன்னு கூப்பிடுவோம், பெட்டல் லீவ்ஸ் நினைக்கிறேன். ரைட்டா? சோ eat that கற்பூரவள்ளி and துளசி every day morning. இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ எது சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சம் சூடா சாப்பிடுங்களா, அதுலயே கோல்டு வராது. பீதானா கன்ஃபார்மா? வெரி குட் மை டியர். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையே வரும். அங்க என்னாகும்? அந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரோ நெகட்டிவ் பக்கமா போய் உட்கார்ந்துக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கே போயிடாது, அதுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துரும். சரியா? இப்ப நம்ம ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அதுல நம்ம ஃப்ரெண்ட் ஒரே ஒருத்தங்க மட்டும் இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கம் போய் உட்கார்ந்துருவோம்ல, அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் பக்கத்துல போய் உட்கார்ந்துரும். இந்த எஃபெக்ட் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். டெக்கனா quickly in the comment section, is it temporary or permanent effect? Is it temporary or permanent effect ரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அச்சச்சோ சாசுகே, டெக்கனா, பிரியா, please take care of your health ரா. permanent, கரெக்டா? வெரி குட் விஷாலி, வெரி குட் மை டியர். எல்லாரும் பிரிகாஷியஸா இருங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் டேக்கிங் குட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ரா. பெர்மனன்ட் எஃபெக்ட். இண்டக்டிவ் இஸ் ஆக்சுவலி a permanent effect, மத்ததெல்லாம் கிடையாது. சோ அதனால ப்ளீஸ் டேக் a note of it. It is very important. அடுத்ததா
ஈத்தைன் HCSO4 கூடயும் டைல்யூட் H2SO4 கூடயும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்னத்தை தரும்டாக்கலாம்? ரொம்ப ஈஸி தான், அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். What will it give? What will it give? ஆக்சுவலா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஈத்தைன் HCSO4 and H2SO4 கூட ரியாக்ட் பண்ணும்போ it will give you enol structure. கரெக்டா? அதுக்கப்புறமா அது என்னத்தை தரும்? It will give you aldehyde structure. கரெக்டா? அது அப்படியே இருக்காது. enol structure என்னவா மாறும்? ஈத்தைன் will be converted into double bond இருக்கக்கூடிய alcohol. அதத்தான் நான் என்னன்னு சொல்றேன்? enol structure அப்படின்னு சொல்றேன். Then அந்த enol structure என்னவா மாறும்? That enol structure will be converted into aldehyde structure. Aldehyde structure. அதனால ethanol acetaldehyde option B is the right answer. ஓகேவா? ethanol acetaldehyde option B is the right answer. அடுத்த question. Which alkane cannot be prepared by Oates reaction in good yield? எந்த alkane கரெக்டா நம்மனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? எந்த alkane கரெக்டா நம்மனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? ஓகே ஓகே அனுஷ்யா, கண்டிப்பா நீ பார்த்துட்டே போய் சாப்பிடுறா, நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் see the video and you go and have your dinner. சரியா? யாருக்காச்சும் பசிக்குதுன்னா அப்படியே போய் சாப்பிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சரியா? சீதானா, சீதானா கன்ஃபார்மா? வெரி குட். என்ன காரணம்? மேம், நம்மளோட ஓட்ஸ் ரியாக்ஷன்ல கிடைக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் alkane structures, but propane தான் odd number alkane structure. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, ozonolysis of 2-butene followed by zinc and H2O will cause what? 2-butene ozonolysis பண்றீங்க. ozonolysis பண்ணாவே என்ன நடக்கும்? C double bond C இருக்கா? இந்த பாண்ட பிரிச்சு இங்க ஒரு O இங்க ஒரு O வந்துரும். அப்போ this is how the molecule will be. கரெக்டா? ரைட்டா? இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மாலிகுல் உருவாகும். நோவரே ரேவதி, பட் கிளாஸ் முடிச்சதும் நீங்க மிஸ் பண்ண பாட்ட பாத்துருங்க. சரிங்களா? இப்போ இவனை நீங்க என்ன பண்றீங்க? ஜிங்க் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ஜிங்க் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அவன் என்னத்தை தருவான்? What will he give? He will give you aldehydes. கரெக்டா? symmetrical aldehyde தரும், which mean 2 moles of acetaldehyde is formed. Clear? புரிஞ்சுச்சாடா? டவுட் இல்லல? ஓகே. So அடுத்ததாக அடுத்த question will be having just 5 more questions from now. So maximum effort எடுத்து படிங்க. Here we go with the next question. Aromatic compounds that gives meta product on nitration is. இங்க யாரு மெட்டா ப்ராடக்ட்ட நைட்ரேஷன்ல தருவா அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चनடா, ஆன்சர் பண்ணிடலாமா? ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப் வந்தா அவன் மெட்டா பொசிஷன்ல போவான், இதுதான் கீ. சோ டீஆக்டிவேட்டிங் குரூப் இங்க யார்கிட்ட இருக்கு? நைட்ரோட்ட இருக்கு. நைட்ரோ is said to be deactivating. கரெக்டா? ரைட்டா? சோ அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer. அடுத்ததா 2-methyl butane 2-ol நீங்க டீஹைட்ரேட் பண்றீங்க. டீஹைட்ரேட்னா வாட்டரை ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணா அங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தரும்டாக்கனா? ரொம்ப ஈஸி தாமா. இங்க இட் இஸ் வெரி ஈஸி. H2O ரிமூவ் பண்றாங்க. OH குரூப்ல இருந்து தான் H2O போக போகுது. இங்க இருக்கிற OH போயிடும், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் போயிடும். போயிருச்சுன்னா the structure will become what? 2-methyl. நீங்க வரைஞ்சு கூட பார்க்க வேணாம். 2-methyl but எங்க நம்மளோட
ஆல்கஹால் இருந்துச்சு செகண்ட் பொசிஷன்ல, அப்ப அங்கதான் டபுள் பாண்டும் வருது. சோ அதனால 2ENE option B is the right answer. Option B is the absolute correct answer. 3 more questions to go. Which gives racemic mixture on hydrolysis? இதுல யாரு racemic mixtures கொடுப்பா? இதுல யாரு racemic mixtures கொடுப்பாடா கண்ணா? இதுல யாரு racemic mixtures கொடுப்பா? Always remember this. Hydrolyze பண்ணும்போது என்ன molecule இருந்தாலும், see these are all products, சரியா? இந்த productsல SN1 என்னத்தை கொடுக்கும், SN2 என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SN1 பொறுத்தவரை racemization நடக்குமா? SN1 பொறுத்தவரை racemization நடக்குமா? கரெக்டா? SN1ல racemization நடக்கும். SN2ல complete inversion நடக்கும். கரெக்டா? அப்ப SN2 ப்ராடக்ட் நமக்கு இங்க வேணாம், SN1 தான் வேணும். SN1 பொறுத்தவரை யாரு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவா? 3 degree, then 2, then 1, then finally methyl. இங்க 3 degree எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. அதனால ஆப்ஷன் B is the absolute correct answer. புரிஞ்சுச்சாடா கண்ணா? Is it clear so far? Next, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நேமிங் ரியாக்ஷன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஆச்சு வரும், சரியா? சோ அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கடான்னு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. So what could be the correct answer for this question? Finkelstein reaction எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? Finkelstein reaction எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? Finkelstein reaction எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கடா கண்ணா? Always remember, Finkelstein reaction பொறுத்தவரை product will be iodides. Schwarz reaction பொறுத்தவரை products will be fluorides. அப்போ உங்களோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் C, alkyl iodides. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்கடா, இது நிறைய பசங்க பண்ற தப்பு. சோ நீங்க பண்ணிராதீங்க. Finkelstein நாவே Finkel ஐ வருதா. So அதனால ஆப்ஷன் C is the right answer. You will use sodium iodide in place of acetone for this. சரிங்களா? அடுத்த question. Chlorobenzene sodium and dry ether கூட react பண்ணுச்சுனா what product will it give? Chlorobenzene sodium and dry ether கூட react பண்ணுச்சுனா என்ன ப்ராடக்ட் தரும்? டேகனா sodium is highly electropositive. அப்ப chlorobenzeneல இருக்கிற குளோரோன் என்ன பண்ணும்? chlorobenzeneல இருக்கிற குளோரோ என்ன பண்ணும்? Very good my dear. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு சில பேர் தப்பாவும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. டேகனா this is actually coupling reaction ரா. ரெண்டு குளோரோபென்சீனை நீங்க எடுத்துக்கிறீங்க, கரெக்டா? இத சோடியத்து கூட ரியாக்ட் பண்றீங்க in presence of dry ether or dry acetone. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ இங்க என்ன நடக்குது? இந்த குளோரின் சோடியத்தினால ரொம்ப அட்ராக்ட் ஆகி சோடியம் குளோரைடா மாறிடுது. பிகாஸ் ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட். இப்போ மிச்சம் இங்க யார் இருக்கா? ரெண்டே ரெண்டு phenolic structures இருக்காங்க இல்லையா? phenolic structures இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? They themselves connect with their other chain. அதனால உங்களுக்கு ஃபைனலா இங்க உருவாகக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது? Biphenyl structure. Biphenyl structure இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? Biphenyls will obviously form dyes and இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? புரிந்ததா? டவுட் இருக்கா?
ஓகே, இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस மட்டும் தரேன், அத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. reagent used to convert phenol to salicylic acid is phenol salicylic acid மாத்தணும்னா ஆஹா யாரு இட்லி சாம்பார் சட்னி மேம். நல்ல வேலை இன்னைக்குதான் யாரு நான்வெஜ் பக்கத்திலேயே போல ரேவதி ஸ்ட்ரெஸ் எல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட். ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா? நோ. அப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஏதாச்சும் நடக்குதா? நோ. அப்ப ஸ்ட்ரெஸ் ஆகணுமா? நோ. முடிஞ்சு போச்சு, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கண்ணா ஃபீனால சாலிசிலிக் ஆசிடா மாத்தணும்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு கோல்ஸ் ரியாக்ஷன். கோல்ஸ் ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ யூஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடியது CO2, அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடியது NaOH. இது ரெண்டு ஸ்டெப்பா நடக்கும். அதனால ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஆஃப் பியூட்டேன் டு ஆல் with concentrated H2SO4 at 443 Kelvin is. இங்கதான் விஷயமே இருக்கு. டெம்பரேச்சர் கொடுத்திருக்கான், சரியா? டெம்பரேச்சர் கொடுத்திருக்கான். So let me know the answer ராகனா. யாரு வெஜிடேரியனா? அப்பனா சாசுகே வீட்டுப்மா. ஆஹா, ஆக்சுவலா இனி நான் வீட்டுக்கு போய் இட்லி தான் சுட போறேன், இட்லி அண்ட் தோசா. ஏன்னா என் பையனுக்கு இட்லி வேணும், அப்பாக்கு தோசா வேணும். சோ அதனால இட்லி அண்ட் தோசா காம்பினேஷன். சூப்பர்ரா சூப்பர்ரா. இன்னைக்கு மட்டும்தான் யாரு வெஜிடேரியனாமா, நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே சரி, இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னாவே ஆப்வியஸ்லி இந்த OH கரெக்டா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் தான் போகும். அப்ப என்ன பண்ணணும்? எங்க OH எடுத்தீங்களோ அங்கேயே ஏனிய போடணும். and that is how option B is the right answer. கால்குலேட்டே பண்ண வேணாம், ரியாக்ஷனே எழுத வேணாங்கறேன், ஈஸியா ஆன்சர் வந்துரும். இவ்வளவுதான் ஆன்சரே. so the right answer is but2e. option B is the right answer. அடுத்ததாக anisole on heating with hydrogen iodide gives. ரொம்ப ஈஸி क्वेश्चनரா, அசால்ட்டா ஆன்சர் பண்ணலாம். அனிலின் நீங்க என்ன பண்றீங்க? ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. சாரி, அனிசோல நீங்க ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஆஹா சூப்பர் சூப்பர் ரேவதி. கண்ணா நல்லா புரிஞ்சுக்கோடா, இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த CH3 குரூப்ப இந்த ஹைட்ரஜன் அயோடைட்ல இருக்கிற அயோடின் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிருவான், சரியா? அப்போ C6H5OCH3HI கூட ரியாக்ட் பண்ணும்போ ஆப்வியஸ்லி இந்த அயோடின் என்ன பண்ணுவான்? CH3 கொத்தா தூக்கிட்டு போய் CH3I மாத்திடுவான். இப்ப இங்க மிச்சம் யாரு இருக்கா? மிச்சம் இவனும் தான். சேர்த்து விடு, ஆன்சர் வந்துரும். C6H5OH. முடிஞ்சு போச்சு. and so the correct answer is phenol plus CH3I is the right answer. clear-ஆ? புரிந்ததா? yes, புரிந்ததா? ஓகே, அடுத்ததாக சாசுகே நீங்களும் என்ன இன்னைக்கு மட்டும் தான் நான் வெஜிடேரியன் சொல்ல போறீங்களா? நியாயம் பண்றீங்கடா டேய். அடுத்ததா phenol is more acidic than ethanol. காரணம் என்ன? ரெண்டு பேருமே ஆல்கஹால் தான். ஆக்சுவலா பேசிக்கா தான் இருந்திருக்கணும், பட் இருந்தாலும் ஏன் phenol is acidic? கணேஷ் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் கண்ணா, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சரியா? சோ முடிச்சுட்டு போய் சாப்பிடுங்க, இல்லைன்னா கேட்டுக்கிட்டே கூட சாப்பிடுங்க. I will ensure that you are getting the concept clear. Okay, hi வர்ஷினி. விஷாலி நான் உண்மையாவே வெஜிடேரியன் மேம். ஓகே, சாசுகேவும் வெஜிடேரியனா? சூப்பரா. phenol is more acidic than ethanol. காரணம் என்ன? phenolல பென்சீன் இருக்கு. பென்சீன் இருந்தாவே ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ் இருந்தாவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? இருக்கிறதுலே ரொம்ப அசிடிக்கா இருக்குது பென்சைல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா
நம்மளோட யாரு அரைல் ஸ்ட்ரக்சர் கரெக்டா. அதுக்கப்புறமா நம்மளோட நான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். சோ இங்க பென்சைல் குரூப் வந்திருக்கிறதுனால ரெசனன்ஸ் வருது, ரெசனன்ஸ் வர்றதுனால அசிடிக் ஸ்ட்ரென்த் வருது, அசிடிக் ஸ்ட்ரென்த் வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஃபினைல் குரூப் இஸ் ஆக்சுவலி ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சோ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே 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 விஷாலி and சாசுகே are vegetarian. சூப்பர்ரா டேய் மாஸ். அடுத்ததா Clemmensen reduction converts carbonyl into CH2 using Clemmensen high rate cleanser. ஞாபகம் இருக்கா? high rate cleanser. Hi Havi is a non-vegetarian. Super ரா. நம்ம யார கட்சியா நீங்க? Pure non-vegetarian. Clemmensen நாவே high rate cleanser. கரெக்டா? இப்போ high stands for what? mercury. cleanserல clear விட்டுருங்க. sir stands for what? zinc. அப்ப zinc and mercury amalgam வரும். கூடவே cleanser high Hம் Cl ஒண்ணா வந்துச்சுனா HCl. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. Clear? So far எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நம்புறேன், நினைக்கிறேன். ரைட்டா? பர்ஃபெக்ட் ராகனா. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, I am going to give you 20 questions as homework. பண்ணிடலாமா? 20 question இன்னைக்கு ஹோம்வொர்க்கா பண்ணிடலாமா? ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்க தூங்கவே போறோம். செஞ்சிடலாமா? எஸ், பர்ஃபெக்ட் மை டியர். சோ இப்போ செஷன் முடிஞ்சிருச்சு. பட் வெயிட், ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க தான் ஆரம்பிக்குது. செஷனை முடிச்சதுமே எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அண்ட் ஆஃப்டர் டின்னரை முடிச்ச கையோட பொதக்கடின்னு வந்து திருப்பி கிளாஸ பாக்குறீங்க. கிளாஸ 2x வச்சு பாக்குறீங்க. அண்ட் 2x வச்சு இந்த தடவை பார்க்கும்போ வாட் ஷுட் யூ டூ? ரொம்ப முக்கியமா நோட் எடுக்கணும், பென் எடுக்கணும், சால்வ் பண்ணணும். நோட் எடுக்கணும், பென் எடுக்கணும், சால்வ் பண்ணணும். சரியா? சோ क्वेश्चंस சால்வ் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். டேகனா நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க தாண்டா 150 பிளஸ் எடுக்க முடியும். சோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. இத முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? நைட்டு இத பண்ணி முடிச்சிட்டீங்களா? காலங்காத்தால எந்திரிச்சிட்டு ரிவிஷன் நம்பர் 2ல என்ன பண்ணணும்? திருப்பி ஒரே ஒரு தடவை 2xல early morning காலையில எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ்லாம் ஆனதும் இந்த வீடியோவை சும்மா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்ற மாதிரி சும்மா கேளுங்க. மேபி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், மேபி சாப்பிடலாம், டீ குடிக்கலாம். ஓகேவா? அந்த நேரத்துல படமோ வேற ஏதோ பார்க்காம சும்மா கேளுங்க. அண்ட் இது முடிஞ்சிருச்சா? ஃபைனலா ரிவிஷன் நம்பர் 3. இப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? நான் சொன்ன அந்த 20 questions பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே மத்தியானம் 12 மணிக்குள்ள முடிக்கணும். அண்ட் இத முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் விச் நாளைக்கு ஈவினிங் நம்மளோட கிளாஸுக்கு வந்துடணும். क्वेश्चन பிராக்டிஸ் லைவுக்கு வந்துடணும். ஆக்சுவலா நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு செஷன் வச்சிருக்கேன். சோ எல்லாரும் மறக்காம வந்துருங்கடாக்கனா, பட்டைய கிளப்பிடலாம். சரியா? ஆரியன் ஹாய் டாக்கனா. ஐயோ, தேங்க்யூ அஃப்ரா. சோ இஸ் இட் கிளியர் டாக்கனா? மேம் சிங் ஒன் சாங் ப்ளீஸ். என்ன பாட்டு பாடலாம்? நீங்களே சொல்லுங்க, பாடிடலாம். கண்டென்ட் லைப்ரரி கிடைக்கல. ஃபாத்திமா, எனக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் அனுப்பிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பாத்துக்கலாம். பட் விஷாலி, தூக்கம் ரொம்ப முக்கியம்டா. 6 hours எப்படியாச்சும் தூங்கிடுங்க. சரியா? மேம் நாளைக்கு நான் வரமாட்டேன். வை குத்து சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுரா.
வேற ஏதாச்சும் பாட்டு சொல்லுங்க. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு, மரத்தை சுத்தி டோயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு, ஆனோரோ ஷோலாம் நீல விட்டாச்சுதா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுதா, அதுக்கு மேலதான் எனக்கு லிரிக்ஸ் நஹி ஹே, லிரிக்ஸ் தெரியாது, சோ நான் தன்னே பாடுறேன். எஸ், சோ முன்பே வா பாடிடுவோம். முன்பே வா நன்பே வா, கூடே வா உயிரே வா, முன்பே வா அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய், நானா கேட்டேன் என்னை நானே, நானியா நெஞ்சம் சொன்னதே, முன்பே வா அன்பே வா, கூடே வா உயிரே வா, முன்பே வா அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். ஏதோ பாடியிருக்கேன்டா. சோ எஸ், படியாச் டேக்கனா. அதே மாதிரி ரிவிஷன் முக்கியம். சோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு தடவை 2x இந்த வீடியோ வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம், சரியா? திருப்பி அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் சும்மா 2x வச்சு கேளுங்க. ஃபைனலா இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் ரிவிஷன் அந்த 20 கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 20 கொஸ்டின்ஸ் எங்க இருக்கும்? Oh, thank you, my dear. Thank you so much, everyone. So, in the 20 question, எங்கடா கண்ணா இருக்கும்? This 20 question will be in our Telegram channel. So, நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? வீடியோக்கு கீழே போனீங்கன்னா நம்மளோட சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க், அதை ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் செகண்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க், அதையும் ஜாயின் பண்ணிருங்க. டெலிகிராம் குரூப்ல நான் பிடிஎஃப் ஆட் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலா தேர்ட் லிங்க் நம்மளோட ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் லிங்க். இது நம்ம நம்பிக்கை ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் லிங்க். கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், 20 OMR ஷீட்ஸ் இருக்கும். யாராச்சும் மேம் நான் OMRல ஸ்பீட் இன்னும் வளர்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் லிங்க் கொடுத்துருக்கோம். காரணம் 1 or 2 daysல உங்களுக்கு வந்துட்டு புக்கு வீட்டுக்கே வந்துடும், சரிங்களா? சோ ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும்டா. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நம்மளோட இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே செகண்ட் லிங்கா டெலிகிராம் குரூப் இருக்கும், சரிங்களா? ஓ ஓகே ஓகே ஓகேடா கண்ணா, காட் இட் அஃப்ரா. ஆரா 10க்கு 10 எனக்கு தெரியாதே, சாங் தெரியாதே. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் விழித்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. அவ்வளவுதான்டா எனக்கு தெரியும். எஸ், சோ ஓகே, புக் வாங்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் ஆதி, வெரி குட் ராக்கனா. கச்சேரிலாம் அவ்வளவா வராதுரா, நான் பாடினாலும் நல்லா இருக்காது. சோ எஸ், செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஷால் வி? ஓ தேங்க்யூ விஷாலி. ஃபேவரட் மூவி. தேங்க்யூ எவ்ரிவன். எஸ், சோ இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? இன்னைக்கு எழுதின நோட்ஸ மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ அனுப்பி விடணும். நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் பி செக்கிங், சரியா? சோ விஷாலி, சாசுகே, மிஸ்டேக், விக்னேஷ், ஆண்டனி, கண்ணன், எல்லாரும் மறக்காம உங்களோட நோட்ஸ் அனுப்பிடுங்க. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் நோட்ஸ். ஓகேவா? ரைட். Oh, thank you, my dear. So, that's it for the day, ராக்கனா. நாளைக்குள்ள செஷனுக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. So, நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
நம்மளோட இதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரீஸ் தான் இருக்கும். நான் ஷார்ட்டா சொல்றேன், இங்க இருந்து தான் கொஸ்டின் வரும். பிகாஸ் அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? சோ மறக்காம நாளைக்குள்ள செஷனை இப்பவே, நாளைக்குள்ள செஷன் சொன்னா இங்க காமிக்கதேதா அநியாயம் பண்றானுங்களா. 1 minute ராக்கண்ணா. நாளைக்குள்ள செஷன் எஸ் இங்க இருக்கு. சோ நாளைக்குள்ள செஷனுக்கு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. மறக்காம அட்டெண்டன்ஸ் லைக்ல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி வச்சிருங்க. I will be meeting you tomorrow at the same time as we saw today. So எல்லாரும் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சந்திக்கலாம். டாடா பை. டேக் கேர் and have a great day. குட் நைட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரிவிஷன் முக்கியம்டா கண்ணா. ஸோ ரிவிஷனை மறக்காம பண்ணிருங்க. சரியா? சூப்பர் சிங்கர்ல வீடு வாங்கலாமா? நோ வரிஸ்ரா. விடுங்க. அங்க போனா நான் இப்படி கிளாஸ் எடுக்கிறது விட மாட்டாங்கல்ல. சோ எஸ் டாக்கண்ணா, that's it for the day. ஒரே நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ரொம்ப சோகமான விஷயம்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ திஸ். என்னன்னா, ஊர்ல ஒரு சில கேங் இருக்கு. சரியா? ஐ வாண்டட் டு பிவேர் யூ, அதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்றேன். ஊர்ல ஒரு சில கேங் இருக்காங்க. பசங்களுக்காக பேசவும் மாட்டாங்க, பசங்களுக்காக யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தோம்னா, பிகாஸ் வேதாந்துல நீங்க இந்த வருஷம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்ல எடுக்காத அளவுக்கு ஸ்டெப்ப நம்ம சேனல்ல வேதாந்து நீட் தமிழ்ல உங்க பிரமிளா மேம் எடுத்திருக்கேன். டு யூ கைஸ் ரிமெம்பர்? நீட் கேன்சல் ஆனப்பவும் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தோம், ரீநீட்டுக்கும் நம்ம பேசியிருந்தோம். இப்போ சிபிஎஸ்சில இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய த சோ கால் ஜெயண்ட் டீச்சர்ஸ் யாருமே பேசல. நம்ம சேனல்ல தான் ஓப்பனா பேசணும். அவன் ஊரை பார்த்து போக்குறது இல்ல வெக்கேஷனுக்கு போறதுன்னு சுத்திட்டு இருந்தானுங்க. இப்போ கடைசியா they have started to protest against us. அந்த அப்டேட் தான் இப்போ எனக்கு வந்துச்சு. சரியா? ஸோ இதுக்காகவே வீடியோ போட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க்லாம் வரும்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க, அவங்க சும்மா அவங்க ஃபேம்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் யூ அ கிளியர் கிளாரிட்டி ஆன் திஸ். தேக்கண்ணா, நான் வீடியோல மட்டும் பேசல, பேக் எண்ட்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேக் எண்ட்ல ஐ ஹவ் ஆல்சோ கிவன் ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ, பீயிங் அ டீச்சர் என் சைட்ல இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, லா ஃபேஸ்லயும் சரி எந்த ஃபேஸ்லயும் சரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணிட்டு இருக்கேன், இன் பர்சன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களுக்கு கிரேஸ் மார்க்கை வாங்கி தரணும்னு உழைச்சிட்டு இருக்கோம். பட் ஒரே ஒரு வார்த்தையில உங்களை ஸ்கேம் பண்றாங்க, உங்களுக்கு கிரேஸ் மார்க் தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கிளப்பி விடுவாங்க. பட் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல் இஸ், ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஹூ ஸ்டுட் ஃபார் யூ எவ்ரி சிங்கிள் டைம்ங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நீட்ல யாரு டே அண்ட் நைட்டா உங்க கூட இருந்தாங்க, ரீநீட்ல இப்போ யாரு டே அண்ட் நைட்டா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க கூட இருக்காங்க, உங்களுக்காக ஆக்சுவலா உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யார் இருக்காங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபால் ஃபார் தோஸ் பீப்புள் டாக்கண்ணா. அந்த மாதிரி
பேசுறவங்கள்ட்ட தயவு செஞ்சு நீங்க விழுந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப கேரிங்கா பேசுற மாதிரி இருப்பாங்க. பட் தே ஆர் டூயிங் இட் ஃபார் தெம்செல்ஸ். ஓகேவா? ஸோ இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. அண்ட் ஸ்டில் நான் இப்பவும் சொல்றேன், இவங்க இந்த பேசினவங்க வந்தாலும் சரி, இல்ல இதுக்கு மேல கம்பெனில இருந்து டைரக்டா சொன்னாலும் சரி, ஓகேவா? ஈவன் அதர் கம்பெனிஸ் சொல்றேன், பிகாஸ் வேதாந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. அதனால்தான் எவ்வளவு பெரிய ஜெயின்ஸ் கூப்பிட்டு நான் போகாம வேதாந்துலயே இருக்கேன். சரியா? சோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பேசினாலும் சரி, ஐ வில் பி சப்போர்ட்டிங் யூ கைஸ். சரியா? I will be supporting you guys no matter how extent it goes. And all I want to say you guys is, இந்த மாதிரியான ஸ்பாம் பொரளி பேசுற ஆளுங்கள்ட்ட போய் சிக்கிராதீங்கடா. ஓகேவா? சரியா? எஸ். தேங்க்யூ விஷாலி, அஃப்ரா, MCU, கர்ஷன், தேங்க்யூ சோ மச் மை டியர். ஏன்னா நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, என்னடா இவங்களாம் இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் யூ கைஸ் ஆர் காஷியஸ் இனஃப். சரியா? ரைட். அண்ட் கவலைப்படாதீங்கடா, நம்ம இது பேசிக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நானும் போராடிட்டே தான் இருப்பேன். சரியா? விக்னேஷ், யானை தன் தலையில் தன்னே மண்ணை வாரி போடும். சரிங்களா? ஸோ நம்மளா போய் போட்டு விடணும்னு இல்லை, அவங்களே தானே போட்டுருவாங்க. கடவுள் இருக்காரு, மேல ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீங்க சூதானமா இருந்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லணும். ஓகேவா? எஸ். ஓகேடா கண்ணா. ஸோ தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே, குட் நைட். அண்ட் ரொம்ப முக்கியமா நான் சொன்ன மாதிரி ரிவிஷனை மிஸ் பண்ணிடாதீங்கடா. ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஓகேவா? எஸ். நான் யாரையும் சொல்லடா, நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க சொன்னவங்க கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில பேர் இப்படி இருக்கானுங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் இப்படி இருக்கு. ஸோ அதனால அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பிவேரா நீங்க இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. சரியா? ஓகே. ஸோ டாடா பாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே அண்ட் குட் நைட் மை டியர். மறக்காம ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குங்க, ஏன்னா நமக்கு மார்க்ஸ் தான் முக்கியம், அதுல கண்ணும் கருத்துமா நம்ம இருப்போம். ஓகேவா? சோ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்த விட முக்கியமா செஷனை ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்கடா, பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு கெட் மார்க்ஸ். ஓகே? ஓகே தென், டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, குட் நைட் மை டியர்.